அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றவர் நோட்டை கொடுத்ததுமே என்ன கேட்க போகிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? உனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, நீ வாழை மரத்துக்கு தாலி கட்டணும். இங்கே பார், இப்போ நாங்கள்லாம் மீட்டிங் நடத்துறதுங்கிறது, நான் பழனிலெல்லாம் தமிழ் சங்கத்துக்கு மீட்டிங் நடத்துறது வந்து மண்டபத்தை போய் வாடகைக்கு பிடிச்சி அதுக்கு 1008 சவரட்னம்லாம் பண்ணி அங்கே போய் மீட்டிங் நடத்துகிறோம். ஒரு பரணி பாரதி ஐயா இங்கே வந்து பார்த்தோம்னா இவர் மினி செட்டப் எல்லாம் சொந்தமாகவே வச்சுருக்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மேடையில் நின்று பேசுகிறப்ப அந்த ஆசிரியருக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. இப்படியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்கள் தான் உரையாற்ற போகிறாரு. ஐயா அவர்கள் வந்து சொல்ல தேவையே இல்லை. விநாயகரை வந்து கையோடு கூப்பிட்றவர் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடத்துறையில் அவர் தான் முதல்ல எடுத்த உடனே கூப்பிடுவார். அவரோட டைட்டில் வசனமே பார்த்தீங்கன்னா 5 கரத்தினை யானை முகத்தினைம்பார். அதாவது என்னென்னா அது பாரு, அவர் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த இடத்தையே நின்றுக்கிட்டு நீங்கள் அந்த டைலாக் பேசலாங்கண்ணா, டைலாக்கோட அந்த மந்திரங்களை பேசலாம். அப்படியே இங்கே நின்று பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து மிக பிரபலமான கோயில் அப்படின்னா பஞ்சமுக விநாயகர் கோயில் தான். நீங்கள் பேசுகிற இடத்துல நின்று நீங்கள் அந்த மந்திரங்களை ஓதுனீங்கன்னா பிள்ளையார் அப்படியே கேட்பாப்புல. இது உண்மை. ஏன்னா இந்த கொடுப்பனை வேணுமில்ல. அதாவது அந்த மந்திரங்களை எந்த மேடையாக இருந்தாலும் அவர் யூடியூப்பில் பேசுகிறப்பையும் அதை தான் சொல்லுவார். அதை சொல்கிறப்ப இவராக சொல்லிகிட்டு இருந்தார் இத்தனால. இன்றைக்கி வந்து நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு விநாயகர் வந்து இங்கே நிற்கிறார். இதுதான் உண்மை. இதுதான் வந்து நம்ம பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அண்ணன் சின்ராஸ் அவர்களை பேச வருமாறு அன்புடன் வருக நான் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றப் போகிறார். இப்போ ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு சந்தன மாலையும் எங்களுடைய மூலகுரு திருச்செந்தூர் முருகன் தான், அவரையும் கொடுத்து ஐயாவுக்கு ஒரு சிறப்பு மரியாதை செய்கிறோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனை. அனைவருக்கும் வணக்கம். மரியாதை பண்ணாங்க, அதுக்கு நன்றி. இது வந்து என்னுடைய புக்கு, நான் ஃபஸ்ட்டு எழுதின புக்கு. இந்த புத்தகத்தில் விளம்பரத்துக்காக இல்லை, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பேசும் புத்தகம். அதாவது எப்படின்னா, இந்த புக்கு இப்போ படிக்கிற பழக்கம் வந்து ரொம்ப அருகிருச்சு நமக்கு. படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே பயங்கர பிஸி. ஆனால் என்ன வேலை ப்ரொடக்டிவாக செஞ்சுருக்கோம்னா 5 வருஷம் ஜோசியம் படிக்கிறேன், 2 வருஷம் ஜோசியம் படிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோன்னு சொல்லுவோம். ஆனால் படிக்க மாட்டோம். புத்தகம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது நமக்கு. அதெல்லாம் யூடியூப்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த புக்கில் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ லெசன் மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் வந்து அதுக்கு QR கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணது நேராக அந்த வீடியோவுக்கு போய் அங்கேயும் நானே தான் பேசுவேன். இங்கே இருக்கிற அந்த கருத்தையும் அங்கே பேசுகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படி போட்டிருக்கோம். இது முதல் முயற்சியாக பண்ணலாங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணது. இந்த புக்கை வந்து பரணி பாரதி ஐயாவுக்கு என்னுடைய ப்ரெசன்டேஷனாக நான் கொடுக்கணும்.
புக்கை படிக்கிறதே இவ்வளோ கஷ்டம்னா எழுதுறது எவ்வளோ கஷ்டம் அதை யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லோரும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரி, இப்போ வந்ததுலேருந்து பார்க்குறேன், சாப்பிட்டு வந்தனாலே நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நான் எந்த மேடைக்கு போனாலும் சாப்பாட்டு டயத்துக்கு அப்புறம் தான் போவேன். அப்போ தான் இந்த எழுப்புற வேலையை நம்மகிட்ட கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேரியாக உட்காந்துருப்போம்ல. இப்போ கூட சாப்பிடையில தான் சொன்னார், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வர சொல்கிறேன் சார் அப்படின்னாரா. இல்லை கொண்டு வந்தால் சாப்பிட்டா தூங்கிடுவேன். நான் டெய்லி மத்தியானம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். என்னையா மாதிரியே எல்லோரும் தூங்கிடுவாங்க, நானாவது எழுப்புறதுக்கு இருக்கணும்ல அப்படின்னு. அது மாதிரி இப்போ சார் இந்த மலர் மாலை கொடுத்துருக்காங்க, இந்த சந்தன மாலை கொடுத்துருக்காங்க, சால்வை கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு நான் என்ன பிஹெச்டியாக படித்தேன் இல்லை எம்ஏ படித்தேனா, காலேஜ் எப்படி இருக்கும்னே தெரியாது எனக்கு. சரியா, படித்த ஜோசியத்தை ஒழுங்காக படித்தா மாலை மரியாதை எல்லாம் தானாக வந்துடும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஜோசியத்தை கையில் எடுத்துருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாராட்டுரையும் புகழும் கிடைக்கணும்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பேசலாம். இந்த மாலையில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதாவது என்னென்னா, மலர் மாலையில் பூ கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இதில் வைப்பாங்க, கூல் ஸ்டோரேஜில் வைப்பாங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டி கைட்டில் ஒரு முக்கி எடுத்து கொண்டு போய் வச்சுருவாங்க. 10 நாள் ஆனாலும் கிடாது, அல்லது ஒரு 4 நாளைக்காவது தாங்காது. இந்த ஃபார்மாலிட்டி கைடு எப்படி இருக்குன்னா, உடம்புல பட்டால் அரிப்பு எரிச்சல் வந்துடும். அது ஆம்பளை பிள்ளைகளுக்கு போடையில் தெரியாது நமக்கு. ஆனால் லேடிஸ் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த கழுத்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க அதை போட்டாங்கன்னாக்கா ஒவ்வாமை ஏற்பட்டு அரிப்பு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும். அதனால் மாலை போட்டால் உடனே கழட்டிடணும். நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் கலட்டணுங்கிறதுக்காகத்தான் நான் போட்டிருந்தேன். சரியா, நம்ம பிள்ளையார் மாதிரி மாலையே போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அவர் தான் எல்லா டைமும் போட்டுக்கிட்டே இருப்பார். சரி, ஜோசியம் அப்படின்னதுமே போச்சு, பயங்கரமாக இன்னமும் சொல்ல போகிறாங்க போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ முகத்தை அப்படி பட்டு சீரியஸாக வச்சுக்கிட்டு உட்கார்றது. அம்பட்டு சீரியஸெல்லாம் வேண்டியதில்லை. சரியா, நம்மெல்லாம் சிரிப்பு போலீஸ் மாதிரி சும்மா ரிலாக்ஸாக படிக்கலாம். சரியா, ஜாலியாக படிக்கலாம், ரிலாக்ஸாக படிக்கலாம். அதே மாதிரி உன்னை பற்றி உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம், அவனை பார்த்து ஒன்றும் சொல்ல தெரியாமல் தான் நண்பனையாவது சொல்லுன்றாங்க போல் இருக்குது, அப்படியும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மேடையில் நின்று பேசுகிறப்ப அந்த ஆசிரியருக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பையன் தான் சொல்லியிருக்கான், சார் எங்கள் அப்பா கூட உங்கள் ஸ்டூடெண்ட் தான் சார். அப்படியா, வெரி குட்ரா, என்னடா பண்ணுறாரு உங்கள் அப்பா, மாடு தாங்க மேய்க்கிறாரு அப்படின்னானா. அது மாதிரி இப்போ இவர் படிக்க வந்திருக்கார், நானும் மாடு தாங்க மேய்க்க போகிறேன்ற மாதிரி. அப்போது ஒரு பரணி பாரதி ஐயா ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி அந்த பிள்ளை பேச்சு பாருங்கள், பிரமாதமாக பேச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் இல்லை, கிடுகிடுன்னு வந்துச்சு. அநேகமாக மேடை பேச்சு கொஞ்சம் புதுசுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க அந்த புதுசாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டாசை பற்ற வச்ச மாதிரியே இருப்பாங்க, எப்படா மைக்கை விட்டு ஓடலாம்ன்ற மாதிரியே இருக்கும். இந்த பொருத்தின உடனே வெடிக்கும் இல்லையா, கடன்னு வெடிச்சிட்டு நன்றி வணக்கம்ட்டு போயிடுவான் தமால்னு. இன்னொரு சாரர் இருக்கான் மேடை பேச்சில், அது இன்னும் பிரமாதமாக இருக்கான். அதாவது பாரதியார் என்ன சொன்னார், வள்ளுவர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார் அப்படின்னு இவர் என்னமும் சொல்ல மாட்டார். அந்த சொன்னதை பூரான்னு சொல்லிவிட்டு சரி நான் போயிட்டு வரேங்கன்ட்டு பரப்பிடுவார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு நீங்களும் மேடையில் வர போகிறீங்க, மைக்கை பிடிக்க போகிறீங்க, நெசமாவா சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். பிடிச்சி தான் சார் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் எடுத்திருக்க ஃபீல்டு அப்படி. நீங்கள் போய் மைக்கை பிடிக்க வேண்டியதில்லை, தேரை இழுத்து தெருவில் விட்ருவாங்க. நீங்கள் நல்லா மட்டும் பாருங்கள். ஐயாவை போல் உண்டுமா. இப்போ வரது ஐயா ஜோசியம் படிக்கல, அவருக்கு தெரியுமா இத்தனை ஸ்டூடெண்ட் வருவாங்க பிடிப்பாங்க, நம்ம இப்படிலாம் மீட்டிங் நடத்துவோம்னு தெரியுமா? தெரியாது. எல்லோரும் இப்போ நாங்கள்லாம் மீட்டிங் நடத்துறதுங்கிறது, நான் பழனிலெல்லாம் தமிழ் சங்கத்துக்கு மீட்டிங் நடத்துறது மண்டபத்தை போய் வாடகைக்கு பிடிச்சி அதுக்கு 1008 சவரட்னம்லாம் பண்ணி அங்கே போய் மீட்டிங் நடத்துகிறோம். இங்கே பார்த்தோம்னா இவர் மினி செட்டப் எல்லாம் சொந்தமாகவே வச்சுருக்கிறார். எப்படி இருக்குது பாருங்க. அதாவது இது இந்த கல்யாண மண்டபத்துக்கு அது பெரிய வீடுன்னா இது சின்ன வீடு. அவர் ஒரு சின்ன வீடு ரெடி பண்ணி வச்சுருக்கார், இங்கே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குடிசை தொழில் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி சின்ன சைஸ்லேயே ஒன்று பண்ணிடுவோமே. அந்த புரோட்டா கடையில் தான் இங்கிட்டு 2 தட்டு இங்கிட்டு 2 தட்டு தட்டுவான் பாருங்க, அது மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தை எடுத்து இங்கிட்டு 2 தட்டு இங்கிட்டு 2 தட்டு தட்டி இங்கே வச்சுருக்கார். இந்த இதெல்லாமுங்க அதெல்லாம் வாங்கி போட்டாச்சுங்க அப்படின்ட்டு சிம்பிளாக. அப்போ யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை பாருங்கள், நம்ம வாட்டுக்கு இண்டிவிஜுவலாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம் பாருங்கள். ஜோசியத்துக்கு இப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட எத்தனையோ மேடை ஏறி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சொந்த மேடை வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சொந்தமாக தாலுக்கா ஆஃபீஸ் வச்சுருக்க மாதிரி, கலெக்டர் ஆஃபீஸ் வச்சுருக்கிற மாதிரி இது.
இவ்வளோ முதல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம எண்ணத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 புஸ்தகத்தை வாங்கி அது நூலாம்படை பிடிக்கிற வரைக்கும் அடுக்கி வச்சுருப்போம். ஏன்னா நம்ம தான் எடுத்து படிக்க மாட்டோமே, வி ஹேவ் நோ டைம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு விஷயத்தில் சொல்கிறாங்க, கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கிறத விட நம்ம கேட்குறது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கேட்குறப்ப சார் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் சார். நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் வரையில் தான் அந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே உட்காந்து திருப்பி பார்ப்பாங்க. அப்படி இல்லை, மறுநாளே போய் அதை ரிப்பீட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மனசில் அப்படியே ஏறிடும். இந்த மீட்டிங் அப்படியே திருப்பியும் ஒரு தடவை ஓடும், அப்படியே மனசில் ஏறிடும். அதனால எழுதணும். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் சொல்லுவோம், அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம்னா அப்போவுமே வந்து அதை ரிப்பீட் பண்ணோம்னா டக்குன்னு கிளிக் ஆகிடும், மனசில் ஏறிடும். அதுக்கப்புறம் போகவே போகாது, பசுமரத்தாணி போல் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரி. எடுத்ததுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நான் ஜோசியம் படிக்க ஆரம்பிக்கல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசு 18 வயசு அந்த ரேஞ்சில் தான் படிக்க ஆரம்பித்தது. படிக்க ஆரம்பித்ததுமே அதாவது எனக்கு அப்போ தெரியாது ஜோசியம் வந்து இவ்வளோ பெரிய ஃபீல்டாக வரும். ஏன்னா இப்போ வந்து அது அவ்வளோ பெரிய ஃபீல்டு, அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஃபீல்டெல்லாம் கிடையாது, இவ்வளோ பெருசாக வரும்லாம் தெரியாது. ஆனால் அப்போ படிக்க ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு மீட்டிங் நடக்கும், இந்த திண்டுக்கல்லில் மலைக்கோட்டையில் ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்க்கு போனால் எல்லாம் பெரியவங்களாக இருப்பாங்க, நான் வயசு கம்மியானவளாக இருப்பேன், சித்து வெட்டாக இருப்பேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நிஜமாக நீங்கள் நம்பியே ஆனால் நான் ஒல்லியாக இருப்பேன், சரியா? அப்போது அந்த உட்காந்துருக்க ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, போய் புயலை வாங்கிட்டு வா, வெத்தலாக்கு வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வா, இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது நம்மளை வந்து அந்த ஜோசியம் கேட்க விட்றதுங்கிறது கஷ்டம், கேட்க விட மாட்டாங்க. அந்த சங்கத்துக்கு அப்புறம் தலைவராகவும் வந்தேன் நான், சரியா? இது வந்து சுயபுராணத்துக்காக சொல்ல, நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தவறு. அதாவது எந்த இடத்துல இருந்து கிளம்புனாலும் நம்ம வந்து அந்த டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபீல்டு ஒரு கரெக்டான ஃபீல்டு, ஜோசியம். எல்லா பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யார் நினைப்பா? ஆண்டவன் தான் நினைக்கணும் இல்லையா? அவர் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். அதுக்கு அடுத்தபடியாக நினைக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டால் ஃபைனான்ஸ்காரன் நினைப்பான், வாங்கினவன்லாம் நல்லா இருக்கணும் ஜாமி, அவன் வியாபாரம் நஷ்டமாகாமல் 4 காசு சம்பாரித்து எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஃபைனான்ஸ்காரனும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யார் தெரியுங்களா? நம்மளை மாதிரி ஆள் தான், ஜோசியர் தான் நினைப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா? நம்மதில் இன்னொரு குரூப் இருக்குது, அது எப்படி தெரியுமா? நான் சொன்னேன்ல, இவன் கல்யாணம் பண்ணால் தெருவுக்கு வந்துடுவான், நான் சொன்னேன்ல இவன் தொழில் ஆரம்பித்தான்னா சுக்கா போயிடுவான், சுண்ணாம்பாயிருவான் அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்லேயே இருப்பாங்க சிலர். இப்படி ஒரு ஸ்டைல் இருக்குது, சரியா? இது நெகட்டிவ் இம்பேக்ட். எப்பயுமே பஸ்ஸுக்கு பின்னால் ஒரு படி இருக்கும்ல, அது மாதிரி. சரி, அப்போது நம்ம மெயினாக ஒருத்தர் வந்து இன்னொரு ஜோசியர்கிட்ட வந்து நம்ம கலந்து பேசுகிறப்ப பாருங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றாத்தே உட்காந்துருப்போம், ஒன்றாத்தே ஒரே சப்ஜெக்ட்டு தான் பேசுவோம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவோமா அப்படின்னாக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் பண்ணலாம் மாட்டோம், சரிங்களா? அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சின்ன டெக்னிக், அதாவது ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றவர் நோட்டை கொடுத்ததுமே என்ன கேட்க போகிறார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே இந்த ஹாலில் இருக்க எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்திருப்போம். ஆனால் நம்ம ஸ்டெப்பை இன்னும் 4 பேர்த்திட்ட சொல்லியிருப்போமானா சொல்லியிருக்க மாட்டோம், சரியா? அது மீறி சொல்லியிருந்தால் ஒருத்தர் 2 பேர்த்திட்ட வேணால் ஷேர் பண்ணுவோம். சரி, இப்போது இந்த பேரியர் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். அந்த இதை தாண்டி வெளியில் வர்றவன் பூராமே குருநாதர், இவ்வளோ தான் மேட்ரு. அப்படி வந்தவர் தான் பரணி பாரதி. அந்த பிள்ளை வந்து ஒரு பாராட்டுரை வாங்கிறது, அதுவும் பொம்பளை பிள்ளைகிட்ட பாராட்டு வாங்கிறது ரொம்ப சிரமமுங்க. நீங்கள் இந்த இதில் தான் சொன்னாங்க, அதாவது கன்னி மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணாலே பிரச்சனை தான், அவன் பிரச்சனையவே தான் கல்யாணமே பண்ணுறான், அப்புறம் என்ன? அதனால் இந்த செடி வளர்க்குறதுங்கிறது அவங்க சொன்ன பரிகாரத்தை வந்து செஞ்சு வச்சுட்டே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணுது எனக்கு என்னமோ. அப்படி வந்து சரியாக வருது, ஃபைன் கட்டிட்டு அப்புறமேல குற்றம் செஞ்சுக்கிற மாதிரி. சரி, இப்போ அந்த பேரியரை தாண்டி வர்றதுங்கிறது எல்லாராலையும் வர முடியாது. என்ன காரணம்னா, தன்னுடைய திறமை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் முதல்ல. எப்படி? எதுனாலும் வரட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான, யாருனாலும் என்ன கொஸ்டின்னாலும் கேட்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று. ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து நம்மகிட்ட உட்காடுறாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து அவங்க கேள்வி கேட்கல நம்மால் டென்ஷன் ஆயிடுவான். எப்படின்னா அயன் பாக்ஸ் மாதிரி
அந்த நோட்டை கையில் வாங்கல, பிளக்கை மாட்டி சுவிட்சை போட்டிருப்பாங்க. நேரம் ஆக 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 சூடு ஆகிட்டே இருக்கும் பார்த்துக்கிறீங்க. அதுக்கு மேலே நம்ப கேள்வி கேட்டால் இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அந்த ஜாதகத்தை கொண்டு வா, அதில் தான் பார்க்க முடியும், இல்லை சரியாக வராது. தெரிலன்னா தூக்கி கூட பாரியா பெண்ணை மோசமாக போனது ஃபிலிம் பார்க்குற மாதிரி. அப்போ அந்த மாதிரி நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம வந்து டென்ஷனே ஆகக்கூடாது. எப்போது நம்மகிட்ட வர்ற பார்ட்டி டென்ஷன் ஆனால் கூட நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அவன் டென்ஷன் ஆவானா மாட்டானாங்கிறது எதை வச்சு சொல்லலாம்? நம்மளை வச்சு தான், நம்ம பேசுகிறத வச்சு தான் டென்ஷன் ஆகிறது, ரைட்டா? அப்போது இந்த நமக்கு தெரிஞ்ச வித்தைகளை சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லிக் கொடுக்கலாம். இறைக்கிற கேணி தான் ஊறும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து ஒரு மீட்டிங்கில் வந்து இதே மாதிரி மேடையில் பேசுங்க. 50 பேர் இருந்தால் 50 பேர்த்துக்கு அது போய் சேர்ந்துருமானா சேராது. யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும். பாக்கி இருக்கிறவங்க கேட்பாங்களே தவிர அது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவாங்க. சொல்லக்கும் கடிய வேக சுடுசுரம் அல்லக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிட்டன்றேன்னு கம்பர் எழுதுறார். அப்போ அது மாதிரி இந்த காதில் நுழைஞ்சு அந்த காதில் பிடிங்கிட்டு போயிடும், அல்லது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம யாருக்கு போகணுமோ, நம்ம கருத்தை அவங்களுக்கு மட்டும்தான் போகும். அதனால் சும்மா தைரியமாக எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இதுதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிஞ்சிக்கிட்டதை வெளியில் சொல்கிறதுனால தப்பு இல்லை. சரி, இப்போது இந்த குருநாதர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதாவது இதை போல் 100 விஷயம் நம்ம அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருப்போம், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம உணர்வால் அறிவோம், அனுபவத்தால் அறிஞ்சிக்கிடுவோம், புஸ்தகத்தால் தெரிஞ்சுக்கிடுவோம், வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்க ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மேடையிலலாம் எங்கள் மேடையில் போனாலும் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஜோசியத்தை வந்து யூடியூப்பில் கொண்டு வந்தார், ஃபஸ்ட்டு இவர் தான் பயணியராக வந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அறிமுகப்படுத்தலை சொல்லுவாங்க. நான் எங்கேயாவது சொல்லியிருக்கேன்னா பார்த்தீங்களா? நான் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன். என்ன இந்தா பாருங்கள், நமக்கு சாட்சி பக்கத்துலேயே இருக்குது. 2010 நான் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம சின்ராஸ் வந்து இழுத்து விடலன்னா இன்னொரு பொன்ராஜ் வந்து இழுத்து விட்டு போகிறாரு, அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் செஞ்சுருவார். நம்ம வேலையை நம்ம இடத்துல இன்னொருத்தர் செஞ்சுட்டு போயிடுவார். ஒன்று, அந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆண்டவன் என்னை நாமினேட் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும். அது மாதிரி நீங்கள் 100 பேர்த்துக்கு ஜோசியம் சொல்லி கொடுக்குறதுக்கும் 1,00,000 பேர்த்துக்கு பார்த்து பணம் வாங்குறதுக்கும் ஆண்டவன் உங்களை நாமினேட் பண்ணியிருக்கார். அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு போக வேண்டியதானே? ஆட்டோமேட்டிக்காக ஜோசியர் ஆயிடலாம்ல. சரியா? இதில் நான் சொல்லித்தர மாட்டேன், வைக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. சும்மா ரிலாக்ஸாக. ரெண்டாவது, ரொம்ப சீரியஸாகவும் ஜோசியத்தை எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவேனாக்கும், நான் ரொம்ப கரெக்டாக சொல்லுவேனாக்கும் அப்படின்னாக்க யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. அது எத்தனை ஜோசியராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா 5க்கு 2 வலது இல்லாமல் சொல்லலாம்னு தான் சொல்லி வச்சுருக்காங்களே தவிர பர்ஃபெக்டாக சொல்லுவேன் அப்படின்னாக்க என்னத்தை போய் பர்ஃபெக்டாக சொல்லுவேன்? அந்த ஆள் ஜோசியார்னு கல்யாணம் எப்போ ஆகும்னே கணக்கிறதுக்கு அந்த ஆளுக்கே அரையும் குறையமாக தான் தெரியும், ரைட்டா? ஆனால் அதே சமயத்தில் இப்போ மற்ற தொழிலுக்கு போகிறவங்க, குறிப்பாக ஜென்ஸை பொறுத்த வரைக்கும், நான் வந்து ஒரு வியாபாரத்துக்கு போகிறேன், நான் வந்து ஒரு வேலைக்கு வெளியூர் வரேன், வெளிநாடு வரேன் அப்படின்னா கூட வீட்டுக்காரம்மா தடை சொல்லுவாங்க. சார், நீங்கள் ஜோசியம் படிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சந்தோஷமாக படிராசான்ட்டுருவாங்க. என்ன காரணம்? இந்த புஸ்தகத்தை விரிச்சிட்டா அல்லது இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா நம்ம யாரை கூப்பிட்டாலும் காதில் விழுகாது. சரியா? அப்போ இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விட்டாப்புல அப்படியே ஜோசியத்துக்கு நேர்ந்து விட்டோம்னா நம்மளை தொல்லை வேணாமல் இருப்பான் இல்லையா? பிரச்சனை இல்லைல்ல. நம்ம தான் சாப்பிடும்போது சாப்பாட்டில் புளிக்குழம்பு போட்டு வச்சா கூட செல்லில் யூடியூப் ஓப்பன் பண்ணி இந்தியா கையில் கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவர் பார்த்துக்கிட்டே சாப்பிட்ருவார். எல்லாத்தையுமே சாப்பிட்ருவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நம்மளுடைய கவனம் பூரா ஒரு பக்கம் அப்படியே குவிஞ்சிரும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஜோசியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த தொழில் பண்ணுறப்ப இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபேமிலியில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, ஏன் சார் கல்யாணம் பண்ணப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே மாறி மொத்தமும் இதில் வந்து விழுந்துடும். அப்படி பயங்கர ஷார்ப்பாக வந்து விழுவும். அப்போ நம்ம அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக ஜோசியம் படிக்கிறோம். ஒரு விஷயத்தை வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறப்ப கண்டிப்பாக அது வந்தே தீரும் சார், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதனால் உறுதியாக நமக்கு வந்துடும். அப்போது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் எந்த அளவுக்கு அதுக்குள்ளே ஊறுறோம், எந்த அளவுக்கு அதில் அனுபவப்படுறோம், அதில் தான் வந்து நம்ம வந்து குருநாதராக, மாணவராக, சிஷ்யராக எல்லாத்துலேயும் இருந்து ஒரு படிநிலையாக மேலே போகிறதுங்கிறது அதில் தான் போகும். அப்போ என்னுடைய குருநாதர் எப்படின்னா, எப்போயாவது ஒரு தடவை தான் சந்திக்கிற மாதிரியான வாய்ப்பு வரும். அவரை போய் சந்தித்தோம்னாக்க கைத்து கட்டில் எடுத்து வீட்டில் வெளியில் போட்டுருவார். கிராமத்தில் போட்டு
சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டால் போதும், குரு லக்னத்தில் இருந்தால் என்ன செய்யும் அப்படின்ட்டு நம்ம படுத்து தூங்கிடலாம். போர்வை பற்றி காலையில் 4 மணி வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார், அவராத்தையும் பாடிக்கிருப்பார். அம்மா நீ வாட்டுக்கு தூங்கிட்ட, அதான் உங்கள் வாட்டுக்கு பாடிக்கிட்டு இருந்தீங்க, என்னைய கேட்டீங்க இல்லையான்னு கூட கேட்கலையே ஐயா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அந்த பாடல்களில் அவ்வளோ ஈர்ப்பாகி அவர் பாடினார். இப்போ கூட ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே வந்ததும், இந்த பாட்டு சொல்கிறீங்களா நானும் படித்து பார்க்குறேன் அப்படின்னாரு. சார், ஒருத்தருக்கு பிரியாணி ஓடுறதுக்கு நல்லா வரும், அவரை கூப்பிட்டு வத்த குழம்பு வைனா என்ன செய்வார்? வத்தி போன குழம்பு கூட அவருக்கு வைக்க தெரியாது. சரியா? அது மாதிரி அந்த ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைலு சார். அதாவது சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறதுக்கு சிவாஜி கணேசனே இருக்கார், ஆனால் அவரை மாதிரி 10 பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இல்லையா? விஜய் அந்த மாதிரி 10 பேர் நடிச்சுக்கிருக்கா. அது எப்போவுமே நகலுக்கு இது இருக்காது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி அதே ஸ்டைலில் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா பிக்கப் ஆகிடலாம். வடிவேலுக்கு முன்னாடி, திரைப்பட நடிகர் வடிவேலுக்கு முன்னாடி வடிவேல் மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. அவர் வந்ததுக்கப்புறம் நிறையா வடிவேல் மாதிரி கேரக்டர் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்களான்னா வரல இல்லை. அதனால் நமக்குன்னு ஓனாக ஒரு ஸ்டைல் ஆண்டவன் ப்ளஸ் பண்ணியிருப்பான். அந்த இடத்த வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு வேலை. அதை கண்டுபிடிச்சிப்பலாம். எப்படி? 4 ஜாதகம் சொன்னோம்னா உங்களை எல்லோரும் சேர்ந்து ஜோசியர் ஆக்கிடுவாங்க, நீங்கள் படிக்கவே வேண்டியதில்லை. சரியா? என்ன காரணம்? சிலர் வருதுங்க, நீ எனக்கு ஜோசியம் சொல்லிடுவியாடாங்கிற மாதிரியே வருவாங்க. எப்படி தெரியுமா? நோட்டை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தொழிலுக்காக கேட்டு வந்திருக்க. இல்லையே, தொழிலும் கேட்கணும், இருந்தாலும் நான் அதுக்கு வரல அப்படிம்பாங்க. சரி, வேறு எது என்ன இல்லை, குடும்பத்தை பற்றி கேட்க வந்திருக்கேன். சரி பின்ன சொல்லுங்கள் அப்படிமா. இல்லையா, நீ என்ன கேட்க வந்த? இல்லை நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கயிறு இழுக்கிற போட்டி இருக்கும்ல, அது மாதிரி ஜாதகத்தை அவர் கையில் பாதி நம்ம கையில் பாதி பிடிச்சிக்கிட்டு இழுங்க பார்ப்போம் அப்படின்னோம்னா நோட்டும் அங்காது, இவங்களும் விடமாட்டாங்க, 2 பேரும் சேர்ந்து இழுன்னு இழுத்துட்டு திரிவாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. அப்போ ஒருத்தர் வர்றாருன்னா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது, அவர் எதுக்கு வர்றார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னாக்கா அதுக்கு நிறையா முறைகள் சொல்லுவாங்க. இப்போ நானுமே சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிளாக ஒருத்தர் வந்ததும் நமக்கு சரக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சரக்கலை அப்படின்னா என்ன? மூச்சு எந்த பக்கம் ஓடுது அப்படின்னு பார்க்குறது. இப்போ அவர் நின்னதும் வலது பக்கத்தில் ஓடுது அப்படின்னாக்கா வலது பக்கமே அவர் நின்று கொஷின் கேட்குறார் அல்லது ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறார், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சொல்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பஞ்சாயத்து இல்லைன்னு அர்த்தம். அதே இது இடது பக்கம் ஓடுது, அவர் வலது பக்கம் நின்று கேட்குறாரு, அது மாறி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், இவன் கண்டிப்பாக வம்புளுக்கு தேயாக வந்திருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்டில் நம்ம எடுத்துக்கலாம். அது ஆரம்பத்தில் எடுத்துக்கிறது. சரி, இன்னொரு சிம்பிளான வழி இருக்குது சார். என்ன ஓரை ஓடுது அப்படின்னு பாருங்கள். அந்த ஓரைக்கு அந்த ஓராநாதன் எடுத்துக்காட்டா இப்போ சனி ஓரை ஓடுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த சனி ஓரைக்கு அவருடைய ஜாதகத்தில் சனி எத்தனாம் இடத்துல இருக்கார், எத்தனாம் இடம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்கார், அவ்வளோதான் சார், முடிஞ்சு வச்சு சார். இதுக்குள்ளே தான் கேள்வி வரும். நீ சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் இந்த ஓரை இருக்குல்ல, என்ன ஓரை ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது சொல்கிறாங்க, இப்படி மனப்பாடம் பண்ணலாம், அப்படி மனப்பாடம் பண்ணலாம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை எப்படி அது நமக்கு அந்த வரிசை தான் வரமாட்டேங்குது. எது? சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய்னு வருது பாருங்கள், இதுதான் ஓர வரிசை. நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சார்? நிறையா படித்தவங்க இருக்கீங்க. அப்போது இந்த ஓரை வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓரை வரிசையை என்ன சார் மிஞ்சி போனால் 2 நாள் ஆகுமா? உட்காந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் படிங்க, தன்னை போல் மனப்படாயிரும். சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் வேண்டியதில்லை. இப்போ நான் தான் சொன்னேன்ல, சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய், அவ்வளோதான். அப்போ இதை மனப்பாடம் பண்ணிட்டா நம்ம டக்குன்னு எடுத்துக்கிடலாம். ஒன்றும் வேணாம் சார், இப்போ எடுத்துக்கங்க சார், 2 to 3 ஓடிட்டுருக்கு சார். இன்றைக்கி இது ஞாயிற்றுக்கிழமை தானே, 1 to 2 சூரிய ஓரை, இப்போ சுக்கிர ஓரை ஓடிட்டுருக்கு. சரியா போச்சா? அப்போ இதுக்கு என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? இப்போது சுக்கிரன் அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், அது ரிலேட்டடான கொஷின் தான் வரும். நான் இப்போ சொன்னதுமே நீங்கள் யோசிச்சது எல்லாருமே அவங்கவுங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு தான் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மலாம் ஜோசியர் சார், நமக்கு அவ்வளோதான் தெரியும். சரியா? ஆமாம், கோச்சார சுக்கிரன் இல்லை சார், ஜனனகால சுக்கிரன் அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது? ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிருவோமே. சுக்கிரன் அதுமே நமக்கு நேரடியாக கல்யாணம் மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் மறுதலையாக எடுத்துக்கிறேன். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வேலையை பற்றி கேட்டு வந்திருக்கலாம். சுக்கிரன் 10ல் வாழ சூரியன் சுகித்து நிற்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோரெல்லாம் மிக்க புகழ் உடையார் என்னும் மேநிலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம்கீழ் செய்தொழில் புரிவராமே. அப்போ அரசாங்க வேலையை பற்றி கேட்டு வந்திருக்கலாம், சொந்தமாக தொழில் பண்ணுறதை பற்றி கேட்டு வந்திருக்கலாம், கார் வாங்கி ஒரு வண்டி வாகனம் வாங்கி வியாபாரம் பண்ணட்டுமான்னு கேட்கலாம், ஹோட்டல் கடை ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்கலாம். கரெக்டு தானே? வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்கலாம், அல்லது இருக்கிற வீட்டை மாற்றட்டுமான்னு கேட்கலாம்.
இதை ஏன்னா 10ஆம் இடத்துல நின்று நான் 4ஆம் இடத்தை பார்க்கும் சார் சுக்கிரங்கிறது வீடு தானே, சரியா? அப்போது இந்த 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கிறோங்க. இப்படி எடுத்துக்கிருவோமே, உன் வீட்டில் பீஸ் போன பல்ப் இருக்குமியா அப்படின்னா ஆமாம்பேன். என்ன காரணம்? இங்கே சுக்கிரன் வக்கரமாயிட்டார், ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் சிம்பிளாகவே கேட்கலாம், உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து எந்த ஜாமான் வாங்கி கொடுத்தனாலும் ஒன்று அதை புளிக்க வச்சு அல்லது வந்து அழுக வச்சு தாயா எடுத்து சமைக்க இல்லாட்டி தூக்கி வெளியே ஒட்டிருமியா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். பிரமாதம், சூப்பராக சொல்கிறடா ஜோசியா நீயே அப்படின்ட்டுருவாங்க. என்ன காரணம்? சுக்கிரன் தான் வக்கரத்தில் இருக்கார்ல. சரி, சுக்கிரன் இருக்கிறது நெருப்பு ராசியில் வக்கரத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிருவோமே. அப்போ அதுக்கு என்ன சொல்லலாம்? அதாவது நீங்கள் இருக்கிற வீடெல்லாம் சரித்தேன், ஆனால் தண்ணி வசதி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னம்னா, ஆமாம் சார் அதை ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னுவாங்க, ரைட்டு. அதே மாதிரி இந்த நிலப்படி வெடிச்சிருக்கான்னு கேட்டு பாருங்கள், வக்கரமாக இருந்துச்சுன்னா ஆமாம் நிலக்கட்டை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் வேணும்? அதை அப்படியே நம்ம வாட்டுக்கு டெவலப் பண்ணிகிட்டே கொண்டு போயிட்டே இருக்கலாம் ஜோசியத்தை. அதை வந்து நம்ம அதை விட்டுட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வேகமாக எடுத்துக்கிட்டுலாம் பேச வேண்டியதில்லை, கேஷுவலாக பேசினாலே போதும். சிலருடைய இப்போ நம்ம படிக்கிறோம் பாருங்கள், அதாவது ஆட்சி பெற்ற கிரகங்கள் என்னட்ட என் ஜாதகத்தில் 2 கிரகம் ஆட்சி, என்னுடைய ஜாதகத்தில் 1 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி, 2 கிரகம் உச்சம், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்கிறதுக்கு ஒரு சாரர், இன்னொரு சாரர் அதை ஏன் கேட்குற, 2 கிரகம் நீசம், 3 கிரகம் வக்குறான், அப்புறம் என்ன செய்ய சொல்கிறேன், நான் இதோட 3 தொழிலில் பார்த்துருக்கேன் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த படிக்கிறோம் பார்த்தீங்களா, உச்சம், ஆட்சி, நீசம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, இதை டைரெக்டாக பலனாக கொண்டு போனால் கை கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைரெக்டாக பலனாக கொண்டு போனால் கை கொடுக்காது. என்ன காரணம்? இப்போது பால் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணல இந்த லாரி டேங்கரில் வச்சு அனுப்புவாங்க. அது வந்து அந்த பாலை நம்ம கையில் பிடிச்ச உடனே அப்படியே வீட்டில் போய் பயன்படுத்த முடியாது, ஒத்து வராது. அது என்ன காரணம்னா, அந்த பாலில் இருக்க தண்ணியை பூரா ட்ரை பண்ணிவிட்டு குளன்னு தயிர் மாதிரி வச்சு அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் இங்கே எவ்வளோ தண்ணி எடுத்தானோ அந்த தண்ணியை உள்ளே ஊற்றல அது பாலாயிரும். அது மாதிரி நம்ம படிக்கிறது எல்லாமே ரா ஸ்டைலில் படிப்போம். அதாவது எப்படின்னா, குரு வந்து சுபகிரகம், குரு உச்சமானால் நல்லது செய்யும் அப்படின்னு படித்து வச்சுருப்போம். ஆட்சி ஆனால் பிரமாதமாக இருக்கும்னு படிச்சிருப்போம். ஒருத்தன் குரு தசையில் நம்ப சிரமப்பட்டு, இல்லை நான் வாழ்நாளில் பார்க்காத கடனை குரு தசையில் பார்த்தேன்டாம்மா, சரியா? சனியா மிக கொடுமையான கிரகம், சனியை ஓயாமல் திட்டவும் கூட இருக்கான். ஆனால் சனி தசை வந்து தான் நான் பெரிய ஆளானேன், சனி தசை வந்ததுனால தான் நான் மிகப்பெரிய ஆளாக வளர்ந்தேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ எப்படி இப்போ சனி கெடுத்துருவார்னு படித்து வச்சுருக்கோம், குரு நல்லது செய்வார்னு படித்து வச்சுருக்கோம். இது 2க்கும் மறுதலையாக நடக்குது, இது என்னதான் செய்கிறது அப்படின்ற மாதிரி இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறோம்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு ஜாதகத்தை ரிவீல் பண்ணுறப்ப ஒரு ஜாதகமே சார் கிட்டத்தட்ட செஸ் விளாட்ற மாதிரி. செஸ் விளாட தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஜோசியம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, நம்ம ஒரே எய்மில் போயிட்டே இருப்போம். பின்னால் இருந்து பிஷப் வந்துடும், இந்த பக்கம் இருந்து குதிரை வந்துடும், இங்கிட்ட இருந்து யானை வந்துடும், பயங்கர அட்டாக்காக இருக்கும். அதே மாதிரி சாதாம் பார்க்க வர்றவங்க யாருமே தனியாக வரமாட்டாங்க, கூட 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. எதுக்குன்னா எடுத்து கொடுக்குறதுக்கு. அதுலேயும் இன்னும் சிலர் இருக்கான், அது இன்னும் டாப்பாக இருக்கான். நம்மளை கூப்பிட்டு வரையிலே ஒரு அண்ணன் நம்ம தெருவு தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நீ ஒன்றும் சொல்லாத, எல்லாம் அவரே பேசுவார், அவரே சொல்லுவார், நீ எதுவுமே பேச வேண்டியது இல்லையா? என்னன்னு நினச்ச ஜோசியரை பற்றி, எங்கள் ஜோசியரை பற்றி நீ பாரு, அவர் க்ளீனாக சொல்லுவார். ரெடி ஸ்டார்ட் சொல்லியா அப்படின்னா இங்கே நம்ம ஜென்ரேட்டர் சுற்றினாலும் ஸ்டார்ட் ஆகாது. என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரியலையே. ஏன்னா முதல் ட்ரிப்பு அவர் வந்திருப்பார், நம்ம கேஷுவலாக பேசியிருப்போம், அது கரெக்டாக செட் ஆகிரும். 2வது ட்ரிப்பு அவர் அந்த அதிர்ச்சியும் ஆனந்தத்துலேயும் இன்னொருத்தரை இழுத்துட்டு வந்து நம்ம கொடுக்குற பில்டப் இருக்கே, இப்படி உசுப்பேத்தியே உடம்பை ரணகலப்படுத்திட்டாங்கடான்னு வாங்கல, அப்படி ரணகலப்படுத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நம்ம பேலன்ஸ் விடாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஓரையை மட்டும் எடுத்து வச்சு கேட்கலாம். அப்போ ஓரையை மட்டும் பார்த்தா சரியாக வந்துடுமா அப்படின்னா சரி வராது. ஒரு 4 பேர்த்துக்கு சரி வரும், 4 பேர்த்துக்கு சரி வராது. அதையும் நான் பார்த்துட்டேன், சரியாக வரல, நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு இப்போ யோசிக்கிறதுக்கு மனசு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த பாயிண்ட்டு அதை விட்டுருங்க, கிழமையை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை தானே. அப்போ சந்திரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள், லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். ஒரு எடுத்துக்காட்டு, 6ஆம் இடத்துல இருக்கார் சந்திரன் லக்னத்துக்கு. அது ருண ரோக சத்ருஸ்தானம், உனக்கு கேஸ் வரும், நீ வந்து நோய் வரும், நீ வீணாக போயிடுவேன், வெட்டியாக போயிடுவேங்கிற மாதிரி அப்படி போகக்கூடாது. 6ஆம் இடம்னா வயசு என்ன, ஒரு 25 வயசு இருக்குது, நீ ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு 50 வயசில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அம்மாவுக்கு ஏதாவது சர்ஜரி சொல்லியிருப்பாங்க, கண்ணுக்கு சர்ஜரி சொல்லியிருப்பாங்க, இல்லை அப்பாவுக்கு முழங்கால் மூட்டு வலி ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டியது வரும், ரைட். அதே மாதிரி பெண்கள் வர்றாங்க,
அம்மா உன் வீட்டில் செய்வினை பில்லி சூன்யம் எதுவுமே கிடையாதுமா, நல்லாத்தியமாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா பெண் வீட்டில் சந்திரன் இருக்குது, அப்போ பெண் தெய்வம் குடி இருக்குது உன் வீட்டில், நீ ஒன்றும் கவலைப்படாத. பாரப்பா 3 6 10 1 பகருகின்ற 11 வெய்யோன் நிற்கில் சீரப்பா ஜென்மனோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும். வாரப்பா வாகனமும் ஞானம் முந்தி வளமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூரப்பா உரிவனடா சத்ருபங்கன் கொற்றவனே புலிப்பானி சாற்றினேனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது மாதிரி தெய்வ சங்கல்பம் இருக்கும் அப்படிலாம் சொன்னோம்னா சரின்னு கேட்பாங்க. என்ன காரணம்? 6ல் நிற்கிற சந்திரன் வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ சந்திரன் கேது சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு ஒரு பலன் சொல்லு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, மெண்டலாத்தையும் அலைவாங்க அப்படின்ன மாதிரி சிம்பிளாக முடிச்சிடக்கூடாது. அப்படி இல்லை, சந்திரன் கேது சேர்ந்துருந்தா பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதும் உண்டு. என்ன காரணம்? எப்படி கோடீஸ்வரன் ஆவான்? இப்போ பாருங்கள், சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார் அப்படி வச்சுக்கோங்க. அப்போது கடகத்தில் இருக்கார் அல்லது ரிஷபத்தில் இருக்கார், அவரோட கேது சேர்றார் அப்படின்னா அது நிச்சயமாக யோகமாக தான் இருக்கும், தோஷமாக இருக்காது சார். ஆனால் நம்ம படிக்கிறது என்னென்னு படிச்சிருப்போம், சந்திரன் கேது சேர்ந்தால் பாதிக்கும். சரியா? சந்திரன் ராகு சேர்ந்துருந்தாலும் இதே ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். நீ சொன்ன மாதிரி சந்திரன் ராகு சேர்ந்துருக்கு. சரியா? அது வந்து ரிஷபத்தில் தான் இருக்குது. சரியா? ஆனாலும் அந்த சந்திர தசை அல்லது ராகு தசையில் இவன் வந்து கெட்டு போனேன் அல்லது கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கும். சரியா? இதை எப்படி சொல்லலாம்? ஐயா ஃபேஸை கழுவிட்டு உட்காந்துக்குங்க, உங்களுக்கு தூக்கம் அப்படியே சொக்குது. என்ன காரணம் தெரியுமா? சும்மா ஒன்றும் தப்பு இல்லை, ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஏன் அவருக்கு தூக்கம் சொக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் யாராவது. இல்லைப்பா, ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்காரு, சனியோட பாசிட்டிவ் கலர். மூஞ்சியை கழுவிட்டு வந்துடுவார், உள்ளே போயிட மாட்டார். சரியா? சனியோடைய பாசிட்டிவ் கலர். இதே இது பிளாக் கலர் சட்டையில் இருந்திருந்தாருன்னா சரி இவங்கள்ட்ட உட்காந்தா இன்னும் ஏதாவது சொன்னால் சிரிப்பாங்க எல்லாருன்ட்டு போயிடுவார் அப்படியே பஸ் ஏறி. இப்போ வருவாரா போவாராங்கிறது சட்டையில் தான் இருக்குது. இந்த வந்துடுறேன், அடுத்து வரேன். இப்போ சந்திரன் கேது சேர்றார் அப்படின்னதுமே அதை சொல்கிறேன்ல, ரிஷபத்தில் இருக்கார். ஆனாலும் கேது தசை சந்திர உத்தியில் செத்து பொழைச்சாண்டா என்னடா ஜோசியம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 பேரும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருப்பாங்க சார். உட்காந்துருந்தால் மாட்டிடும், பஸ்ட் ஆயிரும். சரியா? அது எப்படின்னா வெடிமருந்து குடோனில் கொண்டு போய் விளக்க பொருத்தி வச்ச மாதிரி. எது? இந்த ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருக்கிறது. யோகங்கு அத்தனையும் கலண்டு போயிடும், 4 வீலு 4 பக்கம் போயிடும். அது மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்துடும். அப்போ இப்போ பாருங்கள், இந்த டிரைவிங் பழகிறோம், 2 வீலர் பழகிறோம்ல, அப்போல்லாம் என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் சுந்தரமூர்த்தின்னு, எனக்கு கியர் வண்டி விலை கொடுப்பா, லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னார். நான் அப்போ M80 வச்சுருந்தேன். அதில் உட்காந்து இந்த ஃபஸ்ட் கியர் போடு, செகண்ட் கியர் இப்படி போடு, இவ்வளோ ஸ்பீடு போனது மாற்று அப்படின்லாம் சொல்லி தருவோம்ல. சொல்லி கொடுக்கல. இது என்னத்துக்கு இவ்வளோ தொல்லையாக இருக்குது, இந்த கியரெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மாவே ஓட்டினா பத்தாதா, இது இந்த கியரில் ஓடு அந்த கியரில் ஓடு, இது பெரிய இலவலையாக இருக்குது அப்படின்ட்டாப்புல. அப்புறம் தான் நான் சொன்னேன், இது போட்டால் தேப்பா கியர் வண்டின்னு அர்த்தான்னு. அது மாதிரி நம்ம ஜோசியம் பழகிறோம் இல்லையா, பழகலை ஒரு இடத்துலையும் அந்த நிதானமாக திருப்புறது, லெஃப்ட்டு திருப்புறது, ரைட்டு திருப்புறது. சார் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீலரில் உட்காந்ததும் பிரேக் பிடிக்கலை, நம்ம காலை தூக்கி கரெக்டாக பிரேக்கில் தான் வச்சுருக்கோமான்னு குனிஞ்சு பார்க்காத ஆளே கிடையாது. எல்லாருமே குனிஞ்சு பார்த்துருப்போம், ரைட்டா? குனிஞ்சு பார்க்கலன்னா நாங்கள் கௌரவமாக பேசுகிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்போ தூக்கி காலை மேலே வச்சுருமான்னு கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்ப்போம். நம்ம வாட்டுக்கு எங்கேயாவது இன்ஜின் மேலே தூக்கி எதுவும் வச்சுருப்போம் போன்ற மாதிரியான ஒரு பயத்தில் பார்க்குறதே. அது பிரேக் அடித்தா நிற்கணும்ல அவனு. ஏன்னா ஒரு இதில் தான் சொன்னேன், சார் வந்துட்டார் சார், சனியோட பாசிட்டிவ் கலர் சார். ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம ஊரில் தான் கிராமத்தில் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சைக்கிள் பழகியிருக்கார். அவர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர். அவருக்கு சைக்கிள் பழகணும்னு ஆசை வந்து சைக்கிள் பழகியிருக்கார். நைட்டில் சைக்கிளை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து பசங்கள்லாம் சேர்ந்து ஓட்டுவாங்கல்ல. அவருக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, 35-40 வயசுக்கிட்ட வந்துட்டார். அப்போ இவர் சைக்கிளில் ஏற்றி உட்கார வச்சு அதுவும் எதுவும் ஓட்டி கேட்டி விட்டுட்டாங்க. அது வாட்டுக்கு போயிருக்கு, குப்பை குளிக்கே போயிருக்குது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிரேக் பிடிக்கணும்ல, ஓ ஹோ 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 அப்படின்னாராம். ஏன்னா நம்மால் மாட்டு வண்டி ஓட்டுனவர் தானே. அது வாட்டுக்கு போய் விழுந்துருச்சு. அதிலேருந்து அவர் ஓஹோ ராமசாமி அப்படி சொன்னால் தான் தெரியும். ஆமாம், ஓஹோ அப்படியா அப்படின்ன மாதிரி. அதே மாதிரி ஒருத்தர் டிவிஎஸ் பழகிருக்கார். பாலத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. இப்படி தாண்டா இதை முறுக்குனா போகும்டான்னு சொல்லியிருக்காங்க. போயிருக்கார். போனதான் அங்கே தடுமாறி இருக்குது, இறங்கிட்டார். ஏன்னா சைக்கிளில் நம்ம தடுமாறினா டக்குன்னு இறங்கி நின்றுக்குருவோம். அது மாதிரி டக்குன்னு இறங்கி நின்றுக்கிட்டார். இறங்கி நின்றவர் இந்த வண்டி இப்படியே பிடிச்ச மேனிக்கு நின்றுருக்காரு. பிரச்சனை இல்லை. வண்டியை பின்னால் இழுத்துருக்காரு, ஆக்சிலேட்டர் திருவிக்கிச்சு. நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்துருக்காரு. அது பிளாட்ஃபாரத்துக்கு மேலேயே போயிருக்குது.
இவர் பழங்கொண்டை மட்டும் எழுதிருக்காரு. ஒன்றும் வேலைக்கு ஆகலை, போய் இடித்து டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அதோடு அவர் வண்டி பழகலை. அதுக்கப்புறம் விட்டார். என்னையான்னு கேட்டால், பட்டு மோசமானது யா, என் பழத்தையெல்லாம் கொடுத்து இழுக்கிறேன். மம்பட்டி வேலை பார்க்குறவர், என் பழத்தையெல்லாம் கொடுத்து இழுக்கிறேன், பாறாங்கல் வந்துருச்சு, டிவிஎஸ் வரலடான்னு. அது மாதிரி நம்ம எப்படி பிடிச்சி இழுக்கணுமோ அப்படி இழுக்கணும் சார். முரட்டத்தனமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது ஜோசியத்தை. இப்போ அதனால தான் இப்போ ஜோசியம் பேசல பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஐசி யூனிட்லேயா அந்த இது தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள இருக்கல வெளியில் 4 பேர் நின்றுட்டு பேசுவாங்க. டெய்லி நாடகத்தில் பார்க்கலாம், ஏதோ ஒரு நாடகத்தில் போட்டிருப்பாங்க, சீரியலில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சீரியஸாக பேசுவாங்கல்ல, அந்தளவுக்குலாம் ஒன்றும் சீரியஸ் வேண்டியதில்லை, சும்மா கேஷுவலாக எடுத்துகிட்டு பேசுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வர்றவங்கள வந்து பயப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது சார். அதுக்கு முதல்ல நம்ம பயப்படாமல் இருக்கணும் சார். கரெக்டாக? இப்போது நான் சந்திரன் கேது அப்படின்னு சொன்னதுமே சார் சொன்னார், சனியும் சந்திரனும் சேர்ந்தா அப்படின்னார் இல்லையா? அப்படின்னா அதாவது இந்த மளிகை கடையில் போய் நாடார்களில் போய் சுக்கு இருக்கான்னு கேளுங்க, மிளகு இருக்குமா, சரியா? என்னடா அப்படின்னம்னா அவன்கிட்ட சுக்கு இருக்காது, அதனால் இருக்கிறதான் சொல்லுவான், இல்லாததை இல்லைன்ற வார்த்தையே வராது. அது மாதிரி நம்மால் வந்து இதை சொன்னதுமே டக்குன்னு அடுத்து வரணும். அப்படி வந்தால் அவங்க ஜோசியத்தில் பல ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கேது சந்திரன் சொன்னது அவர் சனி சந்திரன் அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா? அப்போ ஜோசியத்தில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிட்டார் அப்படின்னு அர்த்தம், சரியா? அப்போது இந்த அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகிறது அப்படிங்கிறதுல இந்த சனி சந்திரன் ஒரு கொஷின் அவர் கேட்டார், ஐயா கேட்டார், அம்மா ரொம்ப சொனங்கிட்டீங்க இல்லை, எள்ளு தான் என்னைக்கு காயணும், எலி புழுக்க என்னத்துக்குடா காயணும், என்னையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைம்மா, ஜோசியம் பேசுதான் பாருங்கள். அவர் ஜோசியத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டார், ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் வாட்டுக்கு சீரியல் பார்க்கலாம், படுத்து தூங்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் இது மாதிரி என்கரேஜ் பண்ணணும். நேற்று அப்படித்தான் ஒரு ஜூம் மீட்டிங் பேசிக்கிட்டு இருந்தேன். ஜூம் மீட்டிங் பேசிகிட்டு இருக்க இந்த ஈரோடு மகளிர் அணியில் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க. பேசிகிட்டு இருக்க அந்த 8:30 மணிக்கு 9 மணிக்குன்னு நினைக்கிறேன், டீயும் மாத்திரையும் கொண்டு வர்றாங்க வீட்டுக்காரமா. நான் உடனே சொல்லிட்டேன், இந்த மாதிரி டீ மாத்திரை வருது, நான் சாப்பிட்டுட்டு அப்புறமேல் பேசுகிறேன்ப்பா, யாராவது டேக் ஓவர் பண்ணுங்கப்பான்னு டக்குன்னு கேமராவை மியூட் பண்ணி மைக்கை மியூட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா, நான் தனி ரூமில் தானே உட்காந்து பேசுகிறேன். நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ஜோசியம் உலகத்துக்கு வேணால் பெருசாக இருக்கலாம், ஆனால் மனைவிக்கு பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேலையத்த வேலை பார்த்துக்கு இருக்கடா நீ அப்படின்ற ஸ்டைலில் தான் இருக்கும். சரியா? என்னங்கய்யா? அது பூரா பேரும் ரவுண்டு கட்டிட்டாங்க. அதாவது நம்ம இந்த மாதிரி இடத்துல கம்பு சுற்றி பழகணும் சார். நம்மளை எதுவும் கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்மளை இன்னும் சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி மிரண்டெல்லாம் போகக்கூடாது. நம்ம எங்கன்னாலும் நீ கொண்டுட்டு வா, எதனாலும் கொண்டு வா, அதையும் சுற்றுறேன், சங்கு சக்கரத்தையும் கொளுத்தி விடுவோமா, சைக்கிள் சக்கரத்தை கொண்டு வாடா கொளுத்தி விட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம எதுனாலும் இறங்கிறோம் ஃபீல்டில். ஒன்று இந்த இதில் சொல்லுவாங்கள்ல சார், உனக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, நீ வாழை மரத்துக்கு தாலி கட்டணும். இங்கே பார், நான் புளிய மரம், வாழை மரம், கரண்ட் மரம் எல்லா மரத்துக்கும் கட்டியிருக்கேன். இன்னும் பொண்ணுக்கு தாண்டா கட்டலை, அதை தாண்டா கேட்டு வந்திருக்கேன் நான். சரியா? அதே மாதிரி நம்மகிட்ட வந்து பயங்கரமாக சொல்லிட்டீங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நானும் பல ஜோசியர் பாட்டேன் சார், ஒரு 100 பேர் பார்த்துருப்பேன், நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் மெல்ட் ஆகி ஐஸ் ஆகிடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 101வது ஜோசியர்கிட்ட போய் அவனும் அப்படித்தான் சொன்னான்ட்டு போயிடுவான் சிம்பிளாக. ஆமாம், இது எப்படின்னா பல மரம் கண்ட தச்சம் ஒரு மரத்தையும் செதுக்கான்னு வாங்கல, அந்த கணக்காகி போயிடும். இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார், என்ன ஒரு 3 மணி நேரம் ஆகும் வீட்டுக்காரமாக கூப்பிட்டு போனோம்னா. ஆனால் நான் துணி எடுக்கணும்னு கூப்பிட்டாங்கன்னா நான் முன்னாடி போயிடுவேன், வா போகலாம் அப்படின்ட்டு போயிடுவேன். என்ன காரணம்னு சொல்லுங்கள்? அதாவது நம்ம படுற வேதனையை எத்தனை பேர் படுறான்னு அங்கே போய் பார்த்தா தெரியும். அந்த வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு வந்து அவன் படுற பாடு இருக்கே, பரவாயில்லடா, அவன் கோடு பெரிய கோடுடா, நம்மளது சின்ன கோடுடா இல்லை, அப்படி ஜாலியாக பொழுது போகும். நீங்கள் அங்கே போய் பாருங்களேன், அங்கே தான் பூரா மீட்டரும் பேசுவாங்க. அதே மாதிரி இன்னொரு செட் இருப்பேன், அங்கே நான் பெஞ்சு போட்டுட்ருப்பேன். இப்போ ரீசெண்டாக இப்போ துணி கடையிலலாம் பெஞ்சு மாதிரி ஒன்று போட்டு விட்ருப்பாங்க, சேர், அதில் போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டா நம்மளை மாதிரியே ஒரு 4 பேர் உட்காந்துருப்பான். அந்த 4 பேர் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இழிச்சா என்னட்டாவே இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பாங்க. அது என்னய்யா அப்படின்னம்னாக்கு இந்த மாதிரி துணி எடுக்கிறான், அதில் ஒருத்தங்க கையில் புள்ளைய வச்சு வேறு உட்காந்துருப்பான். ஸோ இது மாதிரி இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் நம்ம வந்து ரொம்ப மெல்ட் ஆகிடக்கூடாது. சரி ரைட்டு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், உள்ளதுலேயே மோசமானது என்னென்னா புகழ் போதை. நீங்கள் சரக்கு அடிங்க இறங்கிரும்,
இந்த இப்போ என்னென்னமோ போதைப் பொருள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது 4 நாள் கழிச்சு இறங்கிட்டான். 40 நாள் கழிச்சாவது இறங்கும்ல, இறங்கிடும். ஆனால் புகழ் போதை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இறங்கவே இறங்காது. அது 2 பேர் காலை தொட்டு கும்பிட்டாங்கன்னு வைங்களேன், கிண்ணுட்டு ஏறிடும். அதுக்கு அடிமை ஆயிடாதீங்க. அங்கே தான் சிக்கல் இருக்குது. அப்போது எப்பெல்லாம் நம்மளை தூக்குறாங்களோ அப்போல்லாம் கீழே விட போகிறான்டா, அதனால் சூதானமாக இருங்கடா, கெட்டியாக பிடிச்சிக்கங்கடா அப்படின்ற மாதிரி கவனமாக இருக்கணும். அந்த புகழ் போதை நமக்கு வராமல் இருந்தாலே போதுமானது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புகழ் போதை வரலன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரியாத என்ன அந்தால் சொல்கிறான், எனக்கு தெரியாத என்னத்தை சொல்லிட போறியான் மீட்டிங்கில் அப்படின்ற மாதிரி. சார் நல்லா கவனிங்க. இப்போ சார் ஒரு ஐயா கூட பேசிட்டு தான் வந்தேன். அவர் எனக்கு குடும்ப நண்பர், எனக்கு ரோல் மாடல். அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஆமாம் மீட்டிங்கில் என்ன பேசுகிறேன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னாரு. நான் என்னத்தை ப்ரிப்பேர் பண்ணேன், நான் சும்மா தான் வந்தேன், நம்ம 2 பேரும் தானங்க பேசிட்டு வந்தோம் அப்படின்னா. அப்புறம் என்ன விட, அதான் இவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குதுல்ல, போனால் பேசலாம்ல. அதே 27 நட்சத்திரம் 12 ராசி கட்டம் 9 கிரகத்தை தவிர்த்து வேறு எங்கேயும் போக போகிறீங்களா? வெளியூர் போனோம்னா பஸ் ஸ்டாண்டு தானே போகணும், வேறு எங்கே போயிருவீங்க? ரயில்வே ஸ்டேஷன் என்ன போவீங்களா? வேறு எங்கே போயிருவீங்க? ஒன்றும் போக முடியாதுல்ல. அது மாதிரி தான். ஒன்று ஜாமக்கோல் போகணும், இல்லாட்டி ஓரைக்கு போகணும், நவகிரகத்துக்கு போகணும், ராசி சக்கரத்துக்கு போகணும், வேறு எங்கே போயிருவீங்க? அங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பீங்கிற மாதிரி. சரி வந்து நம்ம மைக்கை பிடிச்சோம்னா எல்லாம் பேச்சு வந்துடுங்க, பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். வரையில் அப்படித்தான் சொல்லிட்டு வந்தேன். எதுக்குன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால் நம்ம பேர் வரையில் புகழ் வரையில் அதே மாதிரி சார், நீங்கள் எதிர்பாராத பணமும் வரும் சார். ஏன்னா நம்ம மனசை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா போதும் சார். மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுனா எப்படின்னா, இந்த 4 பேர்த்துக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது, தானம் கொடுக்கறதுங்கிறது. சார் தானத்தில் சிறந்தது நிதானம், அதுக்கப்புறம் தான் அன்னதானம். அப்போது நிதானமாக நம்ம கலையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, அதை பரப்புறது, ஜோசியத்தை வளர்த்து விடலாம் சார். நம்ம வளர்க்கலைன்னு அது ஒன்றும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல. சரியா? நம்ம தண்ணி ஊற்றி அவன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சிக்கிறோம்லாம் இன்னும் கிடையாது. நம்ம இல்லைன்னாலும் ஜோதிடம் வளரும். ஜோதிடத்தால் நம்ம தான் அடையாளப்படுத்தப்படுறோம். ரைட்டா? சின்ராஜ் ஜோசியர்னு சொல்ல மாட்டாங்க, திண்டுக்கல் சின்ராஜ் ஜோசியர் இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஜோசியத்தால் நான் அடையாளப்படுத்தப்பட்டேன், அதே மாதிரி நீங்களும் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். சரியா? அப்போது இந்த அடையாளம், இந்த ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறத ஆண்டவன் நிச்சயமாக கொடுப்பான் உங்களுக்கு. இதுக்கு படிப்பு அப்படிங்கிறது நம்ம இதில் எவ்வளோ டைம் செலவு பண்ணுறோமோ அதுதான் சார் படிப்பு. அப்போ இந்த டைம் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி டைரக்ட் கிளாஸு, டைரக்ட் மீட்டிங் போகிறதுங்கிறது, நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறது, அஃப்கோர்ஸ் யூடியூப் வீடியோ பார்த்தாலுமே நோட்ஸ் எடுக்கணும் அதில். இப்போ நான் ஒரு ஊருக்கு போயிருக்கல, ஒரு நண்பர் சந்தித்தார். இவ்வளோ புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார். இப்போல்லாம் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துடுறார். இவ்வளோ பெரிய கட்டா புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்தார். ஸ்பைரல் பைண்டிங் போட்டு. என்னையானா, நீங்கள் பேசுனீங்கல்ல வீடியோ, அதெல்லாம் நோட்ஸாக எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னாரு. சரியா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், புஸ்தகத்தை படித்து நான் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதை படிச்சுட்டு தான் நான் வீடியோவில் பேசுகிறேன். நான் பேசுகிறத மறுபடியும் நோட்ஸாக மாற்றி வச்சுருக்கார். ஆக 2 பேருமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி. அப்போது எதுக்காகனா, ஒன்ஸ் நம்ம எழுதுகிறப்ப நமக்கு மனசில் அது அப்படியே பதியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது பரபரப்புக்காக பேசுகிறேங்கிற பேரில் இப்படி கிளப்பி விட்டுறக்கூடாது. அதாவது அரசியலை பற்றி பேசுகிறேன் அல்லது வேறு எதையாவது பரபரப்பாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நம்ம போகும்போது ரொம்ப நிதானமாக போகணும். என்ன காரணம் அப்படின்னா, பணம் படைத்தவர்களும் பதவி படைத்தவர்களும் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணுமே தவிர, ரொம்ப போய் நெருங்கி நின்னோம்னா அவங்களால நமக்கு பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துடும். இந்த ஃபார்முலா நம்ம நண்பர் கொடுத்த ஃபார்முலா. அதனாலேயே நான் திண்டுக்கல்லை விட்டு வெளியே போகல. எத்தனையோ பேர் சொன்னாங்க, நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா சுத்தமாக நிம்மதி இல்லாமல் தயா போவோம், ஏன்னா நம்ம பிஸி ஆயிடுவோம் இல்லையா? அப்புறம் எங்கிட்டு போய் நிம்மதியாக இருக்கிறது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது மாதிரி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பரணி பாரதி இங்கே இருக்கிறதே பிரமாதம். சரிங்களா? இவர் இதை விட்டுட்டு மதுரை பக்கம் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அது சேலம் சென்னைன்னு போகிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரமாக பார்க்குறதே கஷ்டமாகி போயிடும். சரிண்ணா? அவ்வளோ டைட் ஆகிரும் சார் நிஜமாலுமே. அப்போது ஏன்னா இந்த மாதிரி சிட்டியில் இருக்க ஜோசியர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ புலம்புவாங்க. நான் ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஜோசியர்கிட்ட பேசிகிட்டு மேடையில் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நாளைக்கு கொடைக்கானல் போகலான்னு இருக்கேங்க, ஒரு 4 நாள் கொடைக்கானல் இருக்கலான்னு, இருந்துட்டு வரலான்னு. ஓ, அவ்வளோ டைம் இருக்குமா உனக்கு, நீ கொடைக்கானல்லாம் போவியா அப்படின்றார். அவருக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்குது சார். பாருங்கள் எவ்வளோ ஏழை ஆகிட்டாருன்னு டயத்தில். அதாவது டயத்தை செலவு பண்ணுறதில்ல. நம்ம எல்லாருமே பணத்தை சம்பாரிச்சிட்டோம் சார், ஆனால் டயத்தை சம்பாதிக்கலை. அதே 24 மணி நேரம் தான். அதை எப்படி ஒதுக்குறதுன்னு தெரில. நீங்கள் ஒன்றும் வேணாம், ரீல்ஸ் பார்க்குறதுக்கு செல்லை எடுத்து வச்சு உட்காருங்க, அரை மணி நேரம் போயிடும் சார். நீங்கள் ஒரு ரீல்ஸ் கூட பார்க்காம இருக்கணும் சார், அது ரொம்ப முக்கியம். நீ தான் போடுற ஷார்ட்ஸு, அப்புறம் நீயே பார்க்காதன்ற. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, பார்க்குறத பார்க்கலாம் சார். நான் அதை என்ன சொல்லுவாங்க, நான் போடுற ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னிக்காக தான் இருக்கும். அதில் எப்படி எதை கண்டுபிடிக்கிறது, எப்படி எது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸோடையே இருக்கும். அந்த மாதிரி தான். இப்போது
நான் அதையும் சொன்னேன். அதாவது ஜோசியத்தில் பாயிண்ட்ஸு சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஒரு சில பாயிண்ட்ஸு சொல்லுவோம்ல. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் மிகுந்த கோபக்காரனாக இருப்பான், முரடனாக இருப்பான், போலீஸ் அல்லது இராணுவத்தில் உத்தியோகத்தில் செல்பவனாக இருப்பான், அரசாங்க வேலை கிடைக்கும், காங்கிரீட் வீடுகளில் வசிப்பான், ஜிம் ஆடி மாதிரி பாடி இருக்கும், சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், நல்ல முடிக்கட்டுடன் இருப்பான், பல்வரிசை அழகாக இருக்கும். சரியாக தானே சொல்கிறேன்? அது வக்கிரமாக இருந்தால் நேர் ஆப்போசிட்டு. அதோட ராகு சேர்ந்துருந்தா இப்போ சொல்லு. இப்போ ஆப்போசிட்டு நாங்கள் ராங்குக்கே பிறந்த ராங்கியா, ரைட்டா? பாசிட்டிவ் சைடு மாறும். சரியா? இப்போது இந்த வக்கரம் ஆகாம ராகுவோட சேர்ந்தா இப்போ நெகட்டிவ் சைடு ஆகும் இல்லையா? சரி, ரெண்டும் சேர்ந்து ஒரே நட்சத்திரக்காலில் இருந்தால் நெகட்டிவ் ஆகும். சரி, அதை குரு பார்த்தா பாசிட்டிவ் ஆகும். சார், இப்போ நீங்களே தான் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. ஜோசியராயா நீங்களாம்? நான் எதுவும் சொல்லலை, பலன் நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போது ஒரே ஒரு கிரகநிலை லக்ன செவ்வாய். சரியா? இதை பதில் சொல்லுன்னா ஒருத்தர் வந்து பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருப்பேன் பார். இன்னொருத்தர் நீ உறுதியாக 2வது கொண்டாட்டியோடு வந்து நிப்படா அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன சொல்லுவார், நீ அரசாங்க வேலைக்கு போவ அப்படின்னாரு. இன்னொருத்தர் ஆட்சி பெற்ற செவ்வாய்ப்பா, நீ அரசாங்க வேலைக்கெல்லாம் போக முடியாது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், இல்லாட்டி அரசியலில் போய் வேணா நிற்கலாம் அப்படிம்பார். இப்போது ஊரில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரே வேலை செஞ்சோம்னாக்கா ஆளுக்கு ஒரு வாக்கில் இழுத்து அத்துப்பிடுவோம்ல, அந்த கணக்காக இந்த பலன் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஜோசியரும் ஒரு மாதிரி எடுக்கிறதுக்கு இதான் சார் காரணம். அந்த மெச்சூரிட்டி வேல்யூ, அந்த மெச்சூரிட்டி வித்தியாசப்படுறது தான் காரணம். ஒன்றாச்சா? இது பரவாயில்ல, ஒரே ஜாதகத்தை ஒரே ஜோசியர்கிட்ட வேறு டைமில் கொடுத்து பாருங்கள், வேறு மாதிரி சொல்லிடுவார். சரியா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த வந்து பார்த்தா ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த டெய்லியும் அந்த கணிப்பு மெச்சூர் ஆகிட்டே வரும் ஜோசியருக்கு. ஏன்னா பார்க்க மெச்சூரிட்டி ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ் மாறிக்கிட்டே வரும். இது இப்படி வருமா, அது அப்படி வருமா அப்படின்ற மாதிரி மாறிட்டே வரும். அப்போ பாருங்கள், செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டுமே இவ்வளோ பலன் சொல்லலான்னா, ஒரு கிரகத்துக்கும் 12 கட்டத்துக்கும் அதை வச்சு எம்பிட்டு பலன் சொல்கிறது, அதை எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறது, எத்தனை விஷயத்தை சொல்லி கொடுக்குறது, அதை எவ்வளோ காலத்துக்கு சொல்லி கொடுக்குறது. அப்போது இந்த குருநாதராக இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அப்போது என்ன காரணம், அவங்க பேர் வந்து நிலச்சி நிற்கும். ரெண்டாவது, நான் முதைய சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு போய் அவங்க பரிமளிக்கிறது இருக்கு இல்லையா. நான் வந்து ஓரளவுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி வந்தப்போ என் குருநாதருக்கு என் மேலே ரொம்ப ஒரு பிரியம். என்ன சொல்லுவார், அங்கே போய் எல்லாத்திட்டையும் சொல்கிறது, இந்த மாதிரி என் ஸ்டூடெண்ட்டு என்னுடைய சிஷ்ய பிள்ளை அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரமாதமாக சொல்லுவார். அது வந்து வேறு ஆள்கள் சொல்லி எனக்கு காதில் கேட்கும். தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணுலத்து மாணவியருக்கு எல்லாம் இனிதுன்னாங்கல்ல, அது மாதிரி பெரிய யோகமாக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு மனுஷன் இருக்கான்னா அவன் வந்து குருநாதர் தான் சார். ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ புனிதமானது, குரு தொழில் அப்படிங்கிறது அவ்வளோ புனிதமானது. குரு தொழில் செய்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன் இப்படியெல்லாம் குருவை தூக்கி பேசுகிறேன்? எங்கள் வீட்டுக்காரம்மா வாத்தியாரில் இப்போ ஒரு வேளை ஆன்லைனில் பார்த்தா கூட சரி பண்ணிக்கலாம்ல, ஒன்றையத்தையும் போய் வசதியாக பேசிட்டு வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல, அது மாதிரி. அப்போது இது அப்படி இல்லை. குரு தொழில் அப்படிங்கிறது உண்மையிலேயே சார், எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் சொல்லிக் கொடுத்த டீச்சர்லேருந்து 12வது சொல்லிக் கொடுத்த வாத்தியார் வரைக்கும் எல்லோரும் ஞாபகத்தில் இருக்காங்க. எல்லார் பேரையும் போட்டு இதில் ஃபேஸ்புக்கில் நான் வந்து பதிவெல்லாம் கூட போட்டிருக்கேன். இந்த ஆசிரியர் தினத்தில் பதிவெல்லாம் போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு தாக்கத்தை அந்த ஆசிரியர்கள் குருமார்கள் என் மேலே ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது அவ்வளோ வாங்கிட்டு தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ல, ரெண்டும் ஒன்று தானே. அப்போது அந்த குருமார்களை வந்து நம்ம ஜாதகத்தை எடுத்து பிரிக்கிறோம் இல்லையா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வர சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி அந்த குரு மந்திரம்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, என்னமும் தெரியாதவனுக்கு நான் பொறுப்புடான்றாரு யார், பகவான் கிருஷ்ணர். எது பகவத்கீதையில். அதனால் அப்படி நோட்டை விரிச்சதும் உங்கள் குருநாதரை மனசில் நினச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு சொல்லுங்கள். உங்கள் இடத்துல அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பார். யார், உங்கள் குருநாதரே வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதைத்தான் இந்த பொண்ணு சொன்னான், அதைத்தான் இந்த பிள்ளை சொல்லிச்சு. வீட்டை சுற்றி செடி நட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பிள்ளை அதையும் சொல்லிச்சு. சரி, அந்த செடியில் வந்து இன்னொரு டெக்னிக் இருக்குது சார், எனக்கு தெரிஞ்சு நான் அதை ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன் சார். வீட்டுக்கு முன்னாடி குத்து செடி இருக்கா,
கேது கேந்திரத்தில் இருக்காருன்னு அர்த்தம் ஏன் உனக்கு அப்படின்னு. சரி, வீட்டுக்கு முன்னாடி கொடிகள் வளர்த்து விட்ருக்காங்களா, ராகு பாசிட்டிவாக உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் ஏன். அப்போ ஏதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்ற கிரகத்தோட ராகு உட்காந்துருப்பார். ராகு தசை வந்தால் யோகமாக இருக்கும். இந்த கொடி வளர்த்து விட்ருக்கவங்க. நல்ல கடினமான மரம் இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது, அது வேப்ப மரம் இருக்குது, இது பூரச மரம்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி மரம் இருக்குது அப்படின்னாக்க சூரியன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் பெரிய இதோடு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு சொல்லலாம். ஸோ இது மாதிரி அதே மாதிரி பூக்கள் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வீட்டுக்காரமாக ரூலிங் பார்ட்டியாக இருப்பாங்க. மதுரை மீனாட்சி ஆட்சி நடக்குது, தில்லை நடராஜர் வந்து கம்முன்னு உட்காந்துருப்பார் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் சொல்லலாம். இது மாதிரியே எடுத்துக்கிறலாம்ல சார். நம்ம ஒரு ஸ்டெப்பும் எடுத்துக்கிறதுல தான் சார் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதில் தொங்குற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்படி ஆட்டினாங்கன்னா கிடுகிடுன்னு ஆடும். அது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவங்க இல்லைன்னு சொன்னாலே நல்லா தான் இருக்கும். அதனால தான் இல்லைன்னு கேட்பாங்க. அதனால தான் இல்லால். சரியா? சரி, இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவோட சுக்கிரன் தொடர்பு இருக்கும், அல்லது ராகுவோட 3ஆம் இடத்த அதிபதி தொடர்பு இருக்கும். அப்படி ஏதாவது கனெக்ட் ஆனால் அந்த மாதிரி தொங்குற ஐட்டத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தான் ஆரம் போடுறது, செயின் போடுறது, அது போடுறது, இது போடுறதுன்னு ஓட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்களை டக்குன்னு எடுத்துக்கலாம் சார். ஒன்றும் வேணாம் சார். ஒருத்தர் நம்மகிட்ட வர்றாரு, வந்து ஜாதகத்தை கொடுக்குறார். ஜாதகத்தை கொடுத்ததுமே நீங்கள் அவருடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரனுக்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்க சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6, 8, 12 இருந்துச்சுன்னு வைங்களேன், மே பட்டன் போட்டிருக்க மாட்டார் அவர். நீங்கள் ஃபோனில் பேசினா கூட சொல்லிடலாம். சரியா? இல்லை நான் மே பட்டன் போட்டிருக்காரு, அவர் நேராக வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னாக்கும் கீ பட்டன் போட்டிருக்க மாட்டார் சார். அப்போ ஏதோ ஒரு பட்டனை போடாமல் இருப்பார், அல்லது பொத்தையாக பிஞ்சு கிடக்கும். அதை வந்து கரெக்டாக எடுத்து சொல்லிடலாம். அப்போ அதை சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாயிரும். சே, எப்படிப்பா அடுத்த தடவை சொல்கிறதுக்குள்ளே நம்ம இதை மறந்துடுவோம். சரியா? எப்பட்றா சொன்னேன், என்னமோ சொன்னோம். அவர் யார் தெரியுமா, இது வரைக்கும் சொல்லுவார், சட்டை பொத்தையா வரைக்கும் சொல்லுவார் யா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது சார். இப்படித்தான் விளையாட்டு போக்கில் ஜோசியம் படிக்கிற டைமில் பிரசன்னம் போடுறது. இப்போ வந்து ஒரு கட்டத்தை எடுக்கிறது சார். இப்போ உடனே ஒரு கட்டத்தை எடுத்து அந்த கட்டத்துக்கு 8ஆம் இடத்துல ஏத்தாப்பில் இருப்பான்ல அவனை கட்டத்துக்கு 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறது. இப்போ வந்து இப்போ செவ்வாய் உட்காந்துருக்கார், ராகு பார்க்குதுன்னு வச்சுங்களேன். நீ ப்ரௌன் கலர் ஜட்டி ஓட்டுருக்கடாங்கிறது அவன்கிட்ட. டவுசர் ப்ரௌன் கலரில் ஓட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா ஆச்சரியப்படுவாங்க சார். சார் கரெக்டாகவும் வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோசியத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டம் போட்டு. சரியா? அப்போது அந்த இதில் சொன்னதும் சரியாக வரும். அப்போது நம்ம இதை பற்றி பேசலை. என்ன பண்ணுறது, அவரா யார் ஜட்டி சோசியரா இல்லை இதை விட்டுருங்கடா, ரொம்ப மோசமான அடைமொழி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுறது. அப்போ இப்படிலாம் நடந்துச்சு சார். அதே மாதிரி பிரசன்னம் போடுறதில் ரொம்ப அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். டக்குன்னு கட்டத்தை போட்டு அப்போ பாக்கெட் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கும். இந்த அவ்வளோ தான் இருக்கும் பாக்கெட் பஞ்சாங்கம்னு. இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கோம்ல, அது மாதிரி அப்போ பாக்கெட் பஞ்சாங்கம் வாங்கி சோப்லேயே வச்சுருப்போம். அதில் 2 வெள்ளை சீட்டு வச்சுருப்போம். அதனுடைய எச்சம் பாருங்கள், இன்னும் கூட வெள்ளை சீட்டு வச்சுருப்பேன் பாருங்கள், வெள்ளை சீட்டு வச்சுருப்போம். அதில் உடனே ஒரு கட்டத்தை போடுறது, அப்போவே கிரகத்தை அடைச்சி அப்படி பார்க்குறது. ஜாமக்கோல் மாதிரி பிரசன்ன நட்ட ஜாதகம்னு சொல்லுவோம்ல, அப்படி போட்டு பார்த்துட்டு உடனே பதில் சொல்கிறது. அதோட நம்ம இதை ஓரையை ரிலேட் பண்ணிக்கிட்டு கிழமையை ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். எப்படி தெரியுமா, நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் 4-5 பேர், எல்லாருமே ஜோசியர் தானே. அப்போ வேறு என்னத்தை பேச போகிறோம், ஆத்தையும் பேச போகிறோம், அரைச்சமாவே தானே அரைக்க போகிறோம். அப்போ ஒருத்தர் கட்டம் போட்டு வச்சுட்டு சொல்லுவார், இப்போ அடுத்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பக்கம் வர்ற பஸ்ஸு பச்சை கலர் பஸ் வரும் அப்படிம்பார். இன்னொருத்தர் சொல்லுவார் அது கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கும் அப்படிம்பார். இன்னொருத்தர் சொல்லுவார் அதில் சீட் இருக்கும், இல்லாட்டி ஸ்டாண்டிங்கில் வருவாங்க அவன். இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு தான் போவேன் அவன், இல்லை இவன் நிற்காமல் போவேன். இதில் வந்து ஒரு காம்படிஷன் வரும், உடனே டீ பந்தயம் புரோட்டா பந்தயம்லாம் வச்சுக்கிறது. இப்படிலாம் ஜோசியம் படித்தோம் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ நான் பேசுகிறதும் அதை நம்ம சொல்கிறதுங்கிறதும். ஏன்னா நீங்கள் ஜோசியம் படிக்கிறதுனால யோசிச்சு பாருங்கள், பயங்கர சீரியஸாக இடத்துல படிப்பீங்க, நமக்கு அம்பிட்டு சீரியஸாலாம் படிக்க தெரியாது. ஸோ ரிலாக்ஸாக படித்தாலே கடன்னு ஓடியாந்துடும் சார். ரொம்ப அதென்ன தெய்வீக கலை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? தெய்வீக கலை தான்ப்பா. ஆனாலும் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ சீரியஸ்னஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி. என்னென்னா நமக்கு கற்றுக்கணுங்கிற அந்த கர்மா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் அது வந்து உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கற்றுக் கொடுத்துரும். சரியா? கருமாங்கிற அந்த குருமா நம்மள்கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுனாலும் வராது. சரியா? அதோட சரி, அவ்வளோதான். அப்போது இது மாதிரியான இந்த ஜோதிட வகுப்புகள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த எடுக்கிறவங்கள நிறையா சப்போர்ட் பண்ணணும் சார் நம்மளுமே. அதாவது என்னென்னா, இப்போ இதில் வந்து பரணி பாரதி எடுக்கிறாருன்னா இந்த கிளாஸ் எடுத்து அவர் கோடீஸ்வரன் ஆகி விடுவோம், அம்பானி ஆகி விடுவோம், ஜோதிடம் கிளாஸ் எடுத்து நான் எடுக்கிறாரு. இல்லை அவர் வந்து நம்ம கொடுக்குற காசில் எங்கிட்ட அம்பானி ஆகிறது.
சரியா? அப்படிங்கல நம்ம வந்து அவங்களுக்கு மற்ற ஏதாவது ஒரு வகையில் எய்தர் ஃபைனான்சியல், நிதி மிகுந்தவர் காசுகள் தாரி, நிதி குறைந்தவர் நிதி மிகுந்தவர் காசுகள் தாரி, நிதி குறைந்தவர் காசுகள் தாரின்னா என்னமோ வரும், பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், எதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதுமானது. இந்த நேற்று இப்போ ரீசெண்டாக அதை மோகனூர் போயிருந்தேன், ஆசிரியர் ஜோதிடர் அப்படிம்பார் ஐயா, அவர் மீட்டிங்க்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா ஒரு 4-5 பேர்த்துக்கு பச்சை கலர் சட்டையை போட்டு விட்டார், பம்பரமாக சுற்றிக்கிருக்காகப்பா மொத்தமாக. அதுக்கு தான் யூனிஃபார்ம் போடுறது இல்லையா? யூனிஃபார்ம்னு போட்டதுமே அப்படி சும்மா அது என்ன அவங்களுக்கு ரொம்ப சுல்லான்னு நினப்பு. இன்னும் சொல்லணும்னா வயசாகிடுச்சு இருந்தாலும் சில்லான்னு நினப்பு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே முதல் மீட்டிங் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல் மீட்டிங்கே இவ்வளோ கிராண்டாக பண்ணுறாங்க. ஏன்னா வர்றவங்களை எல்லாத்தையுமே மேடை ஏற்றிட்டாங்க, மொத்தமாகவே மேடை ஏற்றிட்டாங்க. அதாவது ஹாலில் மேடை இருக்கும் பார்த்துருக்கோம், அது நான் ஆமாம் ஹாலில் மேடை இருக்கும் பார்த்துருக்கோம், மேடையிலேயே ஹால், அதில் பூரா பேரும் மேடைக்கு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்கினாங்க அந்த மாதிரி. ஸோ இது மாதிரியான கடின ஸ்டெப் எடுத்து தான் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து இது கொண்டு வர்றாங்க. ஆனால் இருந்த சிரமம் இல்லை. இப்போ அந்த முந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும், சுல்லுன்னு வெயில் அடிக்கும். ராமலிங்க சாமி கோயில் மலையடி வாரத்தில் இருக்குது, திண்டுக்கல் மலையடி வாரத்தில். அங்கே போய் உட்காந்துக்கிறது, உட்காந்துட்டு அந்த ஏத்தாப்பில் கூலிங் சீட் போட்டிருக்காங்க பாருங்க, இப்போத்தே அந்த கூலிங் சீட்டு, அப்போ ஹாஸ்பிட்டல் சீட்டு அதில் செட்டு போட்டிருப்பாங்க, அதுதான் ஓசியில் தருவாங்க, தின்ன மாதிரி இருக்கும், அதில் போய் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது. அப்போது அந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த பக்கம் நல்லா கருகருன்னு மலைனாக்கு நான் பாறையாக தான் இருக்கும், அந்த பாறையில் ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும்ல, பயங்கரமான வெக்கையாக இருக்கும் சார், வேர்த்து வடியும். ஆனாலும் துண்டில் தொடச்சிக்கிட்டு உட்காந்து ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், உட்கார வச்சு ஏசியை போட்டு விட்டு சாப்பாடு போட்டு அத்தனையும் பண்ணி சகல சவரட்டனும் பண்ணால் எப்படி இருக்கேன். ஆக நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், நீங்கள்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் வித்தியாசம். சரியா? கிளாஸ் ரூம்லாம் ஏசி பண்ணியிருக்காங்கப்பா அந்த ஸ்கூலில் அப்படின்றாங்கல்ல, அப்படி இருக்குதுங்க, இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பரவலாகி குளோபல் வில்லேஜ் அப்படிங்கிறோம்ல, எல்லா லாங்குவேஜில் இருக்கவங்களும் ஒன்றா சேர்றாங்க சார். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு மீட்டிங்க்கு வந்து என்னை சென்னையில் கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். நம்மளும் 4 பக்கம் போனோம்னு பெருமையாக எங்கே சொல்கிறது, இப்படி தானே சொல்லணும். அப்போ போயிருந்தேன். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து, பாம்பேலேருந்து, டெல்லியிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து நிறைய ஜோசியர்கள் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அவங்க பேசுகிறத பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோடே வித்தியாசமாக இருந்துச்சு சார். சிலரெல்லாம் பார்த்தோம்னா அவரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், பார்த்தாலுமே எழுத்து யாரும் கேள்வி கேட்க மாட்டேன், ஜாதகத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டு கம்முன்னு போயிடுவேன். ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தார். இந்த அவனுங்க லாரி வரும் பாருங்க, பயங்கரமாக பழைய துணியை தொங்க விட்டுக்கிட்டே வரும்ல லாரி, அதே மாதிரி வந்திருந்தான் அவன். அவன்கிட்ட என்ன துணி தான் தொங்கலை, அப்படி வந்திருந்தான். என்னடா வரும் அப்படின்னா அப்படி அந்த இப்போ நம்ம இதுலேயுமே பாருங்களேன், நிறைய பேர் வந்து ஓபிஎஸ் மாதிரி கையில் கயிறு கட்டிக்கிட்டு தான் வெளில வருவோம். ஓ பன்னீர்செல்வம் இருந்தார்ல நம்ம முன்னாள் முதல்வர், இப்போ யூபிஎஸ் மாதிரி இருக்கார் அவர். ஓபிஎஸ் இருந்தார்ல அவர் வந்து இந்த கயிறு கட்டாமல் வெளில வர மாட்டார். அது மாதிரி நம்ம அந்த இப்போ புற அடையாளங்களோடு தான் இருப்போம் இல்லையா? வேண்டியதே இல்லை. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த குரலை மனப்படமாக வச்சுக்கோங்க சார். நீங்கள் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஜோசியம் பாருங்கள், கோமனம் கட்டிட்டு ஜோசியம் பாருங்கள். ஏன்னா என் நண்பர், என் கிளாஸ்மேட்டோட மாமனார் நல்ல ஜோசியர், அங்கே திண்டுக்கல்ல தொல்காப்பியர்னு பேர் அவர். ஆமாம், விராலிப்பட்டியில் அவர். அப்படி தான் நாங்கள் +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகல, எனக்கு ஜோசியத்தில் பெருசாக நம்பிக்கைலாம் கிடையாது. அப்போது என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போகிறான், ஆனந்துன்னு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறான், வாடா போய் ஜோசியம் பார்ப்போம்டா, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போன்னு. அவர் வீட்டுக்கு போனால் அவர் ஏர் ஓட்டிகிட்டு இருக்காருப்பா, காட்டுக்கு போங்கப்பான்ட்டாங்க. காட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனோம்னா அவர் ஏர் சுற்றிட்டு வருவோம்ல, வந்தது அந்த வரப்புக்கிட்ட வரையில் அப்படியே நிப்பாட்டிட்டு அங்கே வரப்புலேயே உட்காந்து ஜோசியம் சொன்னார். நீ படிக்க மாட்டடா, நீ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. +2 முடிச்சதுமே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னால், அது கடைசியில் அதே மாதிரி கல்யாணமே ஆயிடுச்சு அவனுக்கு. கல்யாணம் ஆகி பேரம்பேத்திலாம் எடுத்துட்டேன் ரொம்ப சீக்கிரமே, அப்படியாச்சு. அவர் வந்து கோவணத்தோட தான் ஜோசியம் சொன்னார். இப்போ வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி உட்காந்து சொல்கிறாருன்னு வைங்க, அதை விடுங்க, அப்படி சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரி நமக்கு வந்து மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடின். நம்ம வந்து நேர்மையாக நம்மளுடைய தொழிலில் நேர்மையாக சொன்னாலே போதும். நம்ம பக்திமான் மாதிரி வெளியில் காமிக்கணுங்கிறது ஒரு நெசசிட்டியும் கிடையாது. நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக வந்து தொழில் மட்டும் பண்ணாலே போதும். அந்த வகையில் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம இதில் எவ்வளோ ஈடுபாடு காமிக்கிறோம், எவ்வளோ நேரம் இதில் ஊறுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இதில் மேலே வர்றதுங்கிறதே. அப்போ நிறைய டைம் இதுக்காக ஒதுக்கணும். நமக்கு வந்து வீட்டுக்காரம்மாட்ட பேசுகிறதுக்கே டைம் ஒதுக்கிறது இல்லை. அப்புறம் நம்ம போய் எங்கிட்டு போய் ஜோசியத்துக்கு டைம் ஒதுக்கிறது, என்னமோ டைம் கிடைக்கல. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு தான் இந்த மீட்டிங்கில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குது, இன்னும் எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிதுன்னு தெரில அப்படின்ற மாதிரியான ஸ்டைலில் நம்ம இருப்போம். சரியா? இப்படி தான். எத்தனை மணிக்கு சார் நான் நிறுத்தணும்?
நீங்கள் ஓ அப்படியா, மணி 3 ஆச்சு. இல்லை அப்படில ஒரு பிஎஸ் ஐயர் ஜோசிய அசோசியேஷன் வந்து மதுரையில் இருக்குது, சிம்மக்கல்ல. அங்கே கூப்பிட்ருந்தாங்க, நான் போயிருந்தேன். மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. ஏத்தாப்பில் ஒரு வாட்ச் இருந்துச்சு. நானும் பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், டைமே ஆகலை சார். சே என்னடா எம்புட்டு வந்து நம்ம அப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேறு போய் பேசுவேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ பூராமே தீர்ந்து வச்சு, அப்பையும் வந்து டைம் ஆக மாட்டேங்குது. அப்புறமே இழுத்து பேசி பார்த்து ஒன்றும் ஆகலை, பசி வேறு ஆகுது. அப்புறம் கடைசியில் வந்து இந்த இதில் என்னென்னா யாரும் என்னையை நிறுத்துன்னு சொல்லலை. நம்மளது வந்து இந்த மலையில் தலைகளாக போகிற வண்டி மாதிரி யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியில் நானே மைக்கில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பசிக்குது, ஏன் எல்லோரும் கம்முன்றிருக்கீங்க அப்படின்னதும், இல்லை சார் நீங்கள் நிறுத்தட்டும்னு வெயிட் பண்ணோம், சாப்பாடு வெயிட்டிங்கில் இருக்கேன்னு. இல்லையா, நான் வந்து 1 மணி நேரம் பேசலான்னு நினச்சேன், 3/4 மணி நேரத்துலேயே நிற்கிது. அது 3 நாளாக நிற்கிதுங்க 3/4 மணி நேரத்தில். அது 3 நாளாக நிற்கிதுங்க. இப்போதைக்கு நீங்கள் தான் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க. அப்படி ஆகி போச்சு சார். அதனால் இந்த மைக்கு பிடிக்கிறதுங்கிறது ஒரு கலை சார். இது எப்படின்னா சைக்கிள் ஏறுற மாதிரி, சைக்கிள் பலகையில் ஏற்றி விட்ருவாங்க, எல்லாம் சேர்ந்து ஏற்றி விட்டு ஓட்டி விட்ருவாங்க. நம்மளுக்கு இறங்க தெரியாது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்போம். பார்த்துருக்கீங்களா, 4 நாள் சைக்கிளில் இறங்காமல் சுற்றினார். ஏன்டா இறங்க தெரியலையா? அது மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்று சார், பேசுகிற இடத்துல கேட்குற சபை இருக்கணும், அப்போ தான் பேச முடியும். எல்லாராலையும் பேசிட முடியாது. இப்போ எல்லா இடத்துலையும் போய் பேசிட முடியாது. நம்ம பேசுகிறோம்னா அதை கேட்குறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்குமான சபை இருந்தால் தான் அதை கேட்கவே முடியும். இப்போ நம்ம ஜோசிய புத்தகம் இருக்குது, எத்தனையோ புத்தகங்கள் இருக்குது. ரொம்ப பெரிய புத்தகங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம. ரொம்ப இந்த புத்தகம் மட்டும் இருந்துச்சுன்னு, இங்கே நந்தி வாக்கியம் மட்டும் இருந்ததுன்னு ஏன் 4வது வீட்டுக்காரன் என்ன செய்கிறான்னு சொல்லிப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு மீட்டிங்கில் கூட பேசியிருந்தேன், நான் இதில் ஜூமில் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது 9ஆம் இடத்த அதிபதி தசை நடந்ததுன்னா, அது வக்ரமாக இருந்தால் அல்லது பாதிக்கப்பட்டிருந்தா, உங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்காரன் ஒன்று வீட்டை காலி வந்துட்டு போயிடுவேன், அல்லது தொழிலில் சிரமப்படுவான், அல்லது குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருப்பான். சரியா? இப்போது ஒரு யோசனை ஓடும், அவன் ஜாதகத்துக்கு பலன் சொல்ல தெரியாமத்தான் நாங்கள் அதை பழகிட்டு உட்காந்துருக்குறோம். இன்னும் ஏற்ற வீட்டுக்காரனுக்கு ஒரு பலன் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா என்னையா அது, இதெல்லாம் சொல்கிறேன் நம்புகிற மாதிரியா யாருக்கு அப்படின்னா? சார் நிஜமா சார், 4ஆம் இடம்ங்கிறது வீடு தானே, அதுக்கு 7ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடம் தானே, 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் தானே, 9ஆம் இடம் தானே. அந்த இடம் கெட்டு போச்சுன்னா இவன் கெட்டு போயிடுறான். புரியுதா? லாஜிக் இப்போ புரிஞ்சுடும், ஒத்து வந்துடும். அப்போது இது மாதிரி நிறையா நந்தி வாக்கியத்தில் இருக்குது சார். அதில் வந்து இந்த வீட்டுக்காரனுக்கு வந்து ராகு தசை நடக்கலை, இதுக்கு பின்னால் இருக்க வீட்டுக்காரன் ஆள் காலி ஆயிடுவான்னே எழுதி வச்சுருப்பான். அப்படியெல்லாம் ஜோசியம் இருக்குது. அப்படிலாம் ஜோசியம் சொல்லியிருக்காங்க முந்தி காலத்தில். இப்போ நம்ம வந்து நம்ம ஜாதகத்துக்கு எடுத்து சொல்கிறதுலையே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நம்ம 10 பேரும் சேர்ந்து 10 முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் யார் பெருசுன்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது எல்லோரும் ஒத்த கருத்தில் நிற்கணும் சார், ஒரே மாதிரியான கருத்தில் நிற்கணும். அது நம்மளால் வர முடியலைன்னா விட்டு கொடுத்துட்டு போயிடணும். அதுதான் இங்கே கரெக்டாக இருக்கும். அதாவது ஒரு பாடல் அந்த இதில் தான் சொல்லுவோம்ல, நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று, பொற்புடை மகளிரோடு பொருதிய வாழ்தல் ஒன்று, பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று, சொற்பெரும் இவைகள் 3ம் இன்மையில் சொர்க்கமாமே அப்படின்றான். நம்ம ஒத்த கருத்துடையவர்கள், ஜோதிடத்தில் ஆர்வமுடையவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி அது சம்மந்தப்பட்ட அந்த கருத்து பரிமாற்றத்தில் இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம எல்லாத்தையும் சோறு ஓட்டு சொர்க்கத்தில் உட்கார வச்சுருக்காரு பரணி பாரதி. கரெக்டா? அப்போது அதனால் நம்ம அவர் குருநாதர் சொல்லி கொடுத்ததுபடி போகிறது அப்படிங்கிறத விட நம்மளும் ஒரு குருநாதராகவே ஆகி போகிறது அப்படிங்கிறது இன்னும் ஃப்யூச்சரில். அப்புறம் அவருக்கு ஒரு போட்டி வரணும்ல, அப்படி சொல்லிடுறதா? அப்படி இல்லை, ஜோதிட கலையை வளர்ப்பது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை சார். முந்தி இருந்ததை விட இப்போ வந்து ஜோதிடக்கலை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னா சோஷியல் மீடியா தான். இந்த இன்டர்நெட் வந்து இந்த அளவுக்கு பரவல் ஆகலைன்னா நிச்சயமாக ஜோசியத்துக்கு இவ்வளோ பெரிய ரெக்கக்னைசேஷன் வந்திருக்காது, அப்ரூவல் வந்திருக்காது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எல்லா பேரும் அந்த காலத்தில் ரிட்டையர்ட் ஆகி தான் ஜோசியம் படிப்பாங்க இல்லையா? நான் வந்து ஜோசியம் படிக்கிற காலம்னு எடுத்துட்டா +2 முடிச்சுட்டு 2 வருஷம் ஊரை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு எதுவுமே தொழில் செட் ஆகாமல் இருந்தப்போ, சரி சும்மா தானே இருக்கான், ஏன் வந்து நமக்கு +2வோட படிப்பு நின்றுச்சு. இத்தனைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் சார், நான் நல்லா படிப்பேன். ஏன்னா நான் பாடல் சொல்லலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்ம படிப்பு எப்படி படிக்கணும்னு. அப்போது
இவ்வளோ நல்லா படிச்சுமே நமக்கு ஏன் படிப்பு கட்டாச்சு அப்படின்னு ஜாதகத்தை கையில் எடுத்தது தான் சார். ராகு திசை ராகு புத்தி அப்படின்னு வந்தது. அப்போ பண்ணுறா ராகுல ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ட்டு தான் ராகு பிரித்தது, பிரிவிரின்னு பிரித்தது. ஸோ அந்த வகையில் பிரிக்கலை தான் ராகுவால் மேலே வர்றது அப்படின்னு எடுத்துகிட்டா, இப்போ ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகத்தோட கேது சம்மந்தப்பட்டால் தான் அவங்க பிஹெச்டி படிக்க முடியும். அது கேது சம்மந்தப்படாமல் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி அவங்க ஒரு காப்பி அடித்து கூட பிஹெச்டி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டாக்டரேட்னு வரணும்னா கேது இருக்கணும். அதே மாதிரி ராகு இருந்ததுன்னா மிக உயர்வான ஒரு வேலையில் உட்கார்றது அல்லது படிப்பில் உயர்வான காலேஜில் போய் சேர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இது பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நீ என்னதையாம் பிரமாதமாக படித்தனாலும் நீ உடுக்கை அடிச்சுக்கிட்டு தாண்டா சுற்றணும், இல்லைன்னா கைரேகை தாண்டா வாக்கணும், இல்லாட்டி சாதகம் தாண்டா வாக்கணும்னு கூட திருப்பி விட்டுடலாம், சொல்ல முடியாது இல்லையா? அப்போது இந்த வேரியேஷன். அதே மாதிரி நிறையா பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இப்படி நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வருவாங்க, பார்ப்பாங்க, இப்போ ஜாதகத்தை சொல்லுவாங்க. நமக்கு உடனே ஆஹா அவ்வளோ பெரிய ஆளுக்கே நான் தான் ஜோசியர் தெரியுமா உனக்கு அப்படின்னு காலர்லாம் தூக்கி விட வேண்டியதில்லை. நம்மளை மாதிரி 10 பேர் ஜோசியர் வச்சுருப்பாங்க அவங்க, சரியா? அப்போ எல்லாத்துட்டையும் ஒப்பீனியன் கேட்டுத்தான் செய்வாங்க. அப்போ நம்ம வந்து உடனே கிருன்னு அதைத்தான் சார் சொன்னேன். அதாவது அதை என்ன சொல்லுவாங்க, கர்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? புகழ் போதையில் வந்து மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லோரும் கன்சர்னாக இருங்க. அது மட்டுமே போதுமானது ஒன்று. இன்னொன்று வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வழிப்பாதை. இப்போ சிலர் செய்வாங்க, நான் அரிசி கடை வச்சுருந்தேன்னா, அப்புறம் விட்டுட்டு பருப்பு மில்லுக்கு போனேன்னா, அப்புறம் அதை விட்டுட்டு சேமியா கம்பெனி வச்சுருந்தேனா அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், தொழில் பண்ண போனேன், டிராக்டர் வாங்கினேன், அப்புறம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன் சொல்லுவாங்க. எந்த ஜோசியராவது நான் ஜோசியத்தை விட்டுட்டேன்னு சொல்லுங்கள் சார் பார்க்கலாம். யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், படிச்சுட்டு நான் ஜோசியத்தை விட்டேன்னு சொல்லுங்கள். ஒருத்தரும் விட முடியாது. அது உங்களை விடாது, கரடி ஒன்றையே விடாதுடா. நீ என்ன கரடியை பிடிக்கிறது, ரைட்டா? அது நம்மளை பிடிச்சிக்கிறோம், நம்ம விட்டுட்டு வர முடியாது. அது மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். அந்த ஃபீல்டில் வந்து சார் தான் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சார், ஸ்டூடெண்ட்ஸு தான் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏற்றி விட்டு அழகு பார்க்குறதுக்கு பாருங்கள், அது வந்து ஒரு தனி சுகம். என்னன்னு சொல்லணுன்னா, அவங்கள பேச விட்டுட்டு கீழே உட்காந்து நம்ம கேட்குறதுக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சே என்னம்மா பேசுகிறான், அப்பிரமாதமாக பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும், சரியா? இந்த ஒரு கொடுப்பினை அவருக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பார் அவர், இத்தனை பேர்த்துக்கு தானம் பண்ணுறது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர ஆங்கூர் ஏழைக்கு ஜோதிடம் அறிவித்தல், அப்படி சொல்லிடலாம்ல. ஏழைன்னா இந்த இடத்துல காசு வனத்தில் ஏழை இல்லை, அந்த நாலேஜ் இல்லாமல் தானே இருக்காங்க, அவங்க ஏழை தானே. அந்த நாலேஜை கொடுத்துட்டோம்னா அவங்க பணக்காரன் ஆயிடுறாங்கல்ல. ஸோ நாலேஜ் இஸ் அ வெல்த். அப்போ அந்த வகையில் அத்தனை பேர்த்துக்கு தானம் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருளாதாரத்தை தான் தானம் பண்ணணுங்கிறது இல்லை, இது மாதிரியான தானங்கள் பண்ணாலே அது. ஏன்னா நம்ம உட்காந்து விடிய படிச்சிருப்போம் சார். இப்போ நான் பாடல் சொல்லல கேட்டிருப்பீங்க. அதாவது 4 வரி சொல்கிறதுக்கு குறைஞ்சது 100 வாட்டி ஒரு பாட்டை எழுதி பார்க்கணும். அப்போ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் தானே அந்த இடத்துக்கு வரும். அப்போது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதை இன்னொருத்தருக்கு எளிமையாக எடுத்து சொல்லி கொடுத்துட்றாங்க இல்லையா? அதான் குருநாதருடைய பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை நமக்கு வந்ததுன்னா நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் தான் இதில் மெயினாக சொல்ல வேண்டியது. என்னையோடு விடாத மறுபடியும் ஒருத்தர் சொப்படம் சொல்கிறாருன்னு சொல்லி 151வது ஒரு ஆள் போனாங்க. இதில் 149 பேர் தோற்றாங்க, 8 பேர் மட்டும் ஜெயிச்சு. ரொம்ப நல்லது. இது மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்கும் உங்கள் லைஃப்பில். பையனுக்கு 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000 போட்டாலும் சொப்படம் இதே மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கும் நடந்தது. அதாவது அடுத்து ஆண் வாரிசு கிடைக்கும்னா நான் பெற்றுக்கிறேன், கிடைக்கலன்னா நான் பெற்றுக்கலை, இதோட பீஸை பிடிங்கிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டோடு ஒருத்தர் வந்தார். அப்போ அவர் ஜாதகத்தை பார்த்ததுமே அடுத்த ஆண் வாரிசு இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பெற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்? நான் தைரியமாக சொல்லிட்டேன். என்ன காரணம்? அது வந்து இப்போ ஜோசியத்தில் ஆரம்ப ஸ்டேஜ் வேறு எனக்கு. காரணம் என்னென்னா, நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிடலாம், ஆம்பளை பிள்ளை தான் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை வைத்தா கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட மாட்டான், ரைட்டா? அதனால் ஆம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படி இல்லை சார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக அடுத்து பொம்பளை பிள்ளை தான் வரும்.
செவ்வாய் வக்கரமாக இருந்தால் ஆம்பளை பிள்ளை தான் வரும். அந்த செவ்வாய் வந்து வக்கரமாகி ராகுவோட சேர்ந்துருந்தாலும் கேதுவோட சேர்ந்துருந்தாலும் ஆம்பளை பிள்ளை தான் வரும். சரி, செவ்வாய் வக்கரமாகாமல் ராகுவோட சேர்ந்துருந்தால் கர்ப்பசேதமாகும். சரியா? அப்போ பாருங்கள், ஒரு பலனுக்கு எத்தனை தடவை திருவுன்னு திருவுது இல்லையா? அது மாதிரி. சரி, அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை கிடைக்கும்னு சொன்னதுமே அதே மாதிரி ஆம்பளை பிள்ளை கிடச்சிச்சு சார். உடனே வந்து 2 பேக்கு கொண்டு வந்தார். இங்கே கரூரில் தான் 2 பேக் நிறையா கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஸ்வீட்டு காரம் அது இதுன்னு நிறையா கொண்டு வந்தார். ஒரு பொன்னாடை போத்துனார். ஆஃபீஸில் கரூரில் அப்போ ஆஃபீஸ் இருக்குது எனக்கு. ஒரு பொன்னாடை ஓத்துனார். இதெல்லாம் தூக்கி கையில் கொடுத்தாரு. அவர் அப்போ சொல்லிட்டும் போனார். எப்போ இதை கேட்டு போகிறப்ப சொல்லிட்டு போகிறாரு, நான் வந்து பையன் பிறந்துட்டா 1 பவுனில் உங்களுக்கு மோதிரமுங்க அப்படின்னு போனார். அதோடு சரி, இன்றைக்கி வரையும் அவர் எங்கே மோதினார் எதில் மோதினாருன்னு தெரியல. அந்த பை தான் வந்தது, மிச்சத்துக்கு ஒரு துண்டு கிடச்சிச்சு, அவ்வளோதான். இப்படியும் கிளைண்ட் இருப்பாங்க சார். இல்லை உங்களுக்கு போட்டுட்ருக்காரு. எனக்கு இப்போ சொன்னவர் எப்படியும் வந்து சொன்னார். அதே சமயத்தில் எனக்கு இன்னும் வேறு மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க சார். அது அப்படி சொன்னோம்னா நம்ம பெருமையாக சொல்கிற மாதிரி ஆயிரும். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படியும் கிளைண்ட் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 151வது பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம வந்து அந்த சுயபெருமை அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டுட்டோம்னா போதும். சிலர் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், உலகத்தில் இருக்க அத்தனை விஷயத்தையும் பேசுவாங்க, தன்னை பற்றி பேச மாட்டாங்க. சிலர் பேச ஆரம்பித்தா தன்னை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க, உலகத்தில் வேறு எந்த விஷயத்தையும் பேச மாட்டான். சரியா? இப்படியும் உண்டு, அப்படியும் உண்டு. அதனால் லோகம் வந்து நமக்காக மட்டும் சுற்றலை, எல்லாத்துக்காகவும் சேர்ந்து சுற்றுது. அதில் நமக்காகவும் சேர்ந்து சுற்றுது இல்லையா? அப்போ நம்மளும் சேர்ந்து சுற்றிட்டு போயிடணுமே தவிர யாரையும் குறையே சொல்ல வேண்டாம். எல்லோரும் நிறைய சொல்லுங்கள். என்ன காரணம்? எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்போம், ஐயர் மந்திரம் சொல்லியிருப்பார். எத்தனையோ கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்போம், ஐயர் மந்திரம் சொல்லியிருப்பார். எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்போம், ஐயர் மந்திரம் சொல்லியிருப்பார். எல்லோரும் கரெக்டாக சொல்லிட முடியுமா சார்? ஒரு சின்ன மேட் மிஸ்டேக் வராதா? அப்போ வந்து யாராவது ஒரு ஐயர் கரெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் குறை சொல்லி நீங்கள் இதை இப்படி சொல்லுங்கள், இதை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லலை, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்களே திருத்திக்குவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படியே சொல்கிறதுனால தனியாக கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் மட்டும் இருக்கட்டேன், நோட்டை கொடுத்து எவன் சொன்னவன் செவ்வாய் தோசை இல்லை, அவனை வர சொல்லியா ஃபஸ்ட்டு இங்கே. இந்தால் பாவம் புரியாமல் பேசிக்கிருப்பான், செவ்வாய் தோசை இருக்குன்னா இல்லைன்னா புரியாமல் பேசிக்கிருப்பான். இந்தால் சொன்னதுமே உடனே இந்த செவ்வாய் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஜோசியர் இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு திடுதுன்னு ஓடவா போகிறார் அவன் பின்னால். என்னத்தையும் வரமாட்டாங்கிற நம்பிக்கையில் பேசுகிறது. அப்போது இந்த மாதிரி போயிடுறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காம்படிஷன் இல்லாமல் இருந்தாலே போதும் சார். ஆண்டவன் உங்களுக்கு என்ன படி இழந்திருக்காரோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு என்ன படி இழந்திருக்காரோ அது நிச்சயமாக கிடைக்கும். 1000 கைகள் மறைத்து நின்னாலும் ஆதவன் மறைவதில்லை இல்லையா? அப்போது நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய அந்த யோக பாக்கியம் அப்படிங்கிறத, அல்லது பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் பொருளாதாரம் அப்படிங்கிறத இன்னொருத்தரால் தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது, சர்வ நிச்சயமாக முடியாது. அதை மீறி ஒருத்தர் தடுத்து நிறுத்திட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானம் பள்ளத்தில் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? பூர்வ புண்ணியஸ்தானம் பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வேணா இருக்கலாமே தவிர மற்றபடி வந்து இன்னொருத்தரால் தடுத்தலாம் நிறுத்த முடியாது. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுங்க, எல்லோரும் வந்து சந்தோஷமாக அனுபவிக்கிட்டேன். அப்போ நம்ம ஜோசியத்தை நம்ம வளர்த்து விடணும்னு நினச்சிக்கிட்டு செய்ய வேண்டாம். நம்ம வளரணும்னா நீங்கள் ஜோசியத்தை பேசுங்க, 4 பேர்த்திட்ட பரப்புங்க, தன்னால் வளரும். நீங்கள் வளருவீங்க, ஜோசியம் வளர வளர நம்மளும் சேர்ந்து வளர்ந்துருவோம். சரியா? இப்போது நாங்கள் பேசிட்டு வரையில் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி சார் கேட்குறாரு, இந்த மாதிரி மீட்டிங்க்கு போறியே இன்னும் கவர் வாங்கிட்டு வருவியா, சம்பாவனையெல்லாம் வாங்கிட்டு வருவியா அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சோறு ஓடுவாங்க அப்படின்னு. நான் அதாவது நான் இப்படி சொன்னதுமே தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் பேசிட்டு வந்ததுக்காக சொல்கிறேன். அப்போ சம்பாவனை கொடுப்பாங்களா? இல்லை, சம்பாவனைலாம் இல்லை, சோறு ஓடுவாங்க, சாப்பிட்டு வந்துடலாம். அப்போ இந்த பிரசங்கம்லாம் பண்ணுவோம் இல்லையா, ராமாயணத்தை பற்றி பேசுகிறது, கந்த புராணத்தை பற்றி பேசுகிறது, கந்தர் அனுமதியை பற்றி பேசுகிறது, எல்லாம் கோயிலில் உட்காந்து பேசினா அல்லது ஒரு மண்டபத்தில் போய் பேசிட்டு வந்தால் வரையில் என்ன சம்மானம் கொடுப்பாங்க தெரியுமா? ஒரு தேங்காய், ஒரு மூடி தேங்காயும் 2 பழமும் வச்சு ஒரு வெத்தலாக்கு வச்சு கொடுப்பாங்க, ஒரு மாலையை போட்டு விட்ருவாங்க இல்லையா? அதுதான் சம்பாவனை. அதுமாரி அப்போ நம்ம அதுக்காகத்தையும் போய் பேசுகிறோமா அப்படின்னாக்க இல்லை சார். அதை பேசுகிறப்ப கிடைக்கிற ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள். அதுவும் இந்த கந்தர் அலங்காரத்தை எல்லாம் பேசுகிறப்ப கேட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதுதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூறகட்டாரியிட்டோரிமை பொழுதினிற் கொன்றவனை. இந்த 4 வரியை ஒரு 4 மாதம் படிச்சிருப்பேன். சரியா? எழுதி படித்து ஏன்னா வராது. இந்த அருணகிரிநாதர் மட்டும் நிறையா இந்த யூட்டனு இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பார். என்னென்னா
சந்தக்கவியில் இருக்கும். அப்போது இது மாதிரி ஜோசியம் வந்து எனக்கு அதில் தமிழில் இன்ட்ரெஸ்ட், அதனால் அதை எடுத்துக்காட்ட சொன்னேன். அது மாதிரி சந்தக்கவி மாதிரி ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டுக்கு ரிவீல் பண்ணிகிட்டே இருக்கலாம் சார், கடன்னு எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நிற்கிறது, அவருடைய திசை நடக்கிறது, அவன் கண்டிப்பாக சொத்து வாங்குவான், இல்லாட்டி கார் வாங்குவான், பேரு புகழ் கிடைக்கும், சோசியல் ஸ்டேட்டஸில் முன்னுக்கு வருவான் சார். 12ல் ஆட்சியாக இருக்க கிரகத்துக்கு, சரியா, ஆட்சியாகி வக்ரமாக இருக்கார், வாழ்க்கையில் பார்க்காத கடன் அவன் பார்ப்பான் அந்த பீரியடில், சரியா. 12ஆம் பாவாதிபதி நீசமாக இருக்கிறார், நிச்சயமாக கஷ்டப்படுவான். 12ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார், யோகமாக இருப்பான். வக்ரம் ஆகிட்டார், கெட்டு போயிடுவான். ராகு சேர்ந்துட்டார், நல்லா இருப்பான். குரு பார்த்துட்டார், இன்னும் ரொம்ப நல்லா இருப்பான், சரியா. அப்போ ஜோசியத்தில் எந்த இடத்துலையும் அடிஸ்கேலை வச்சு ஒரு கோடு ஓட்டி இதுதான் நேர்கோடுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாக்கும் கோணக்கோடாக தெரியாது, ரைட்டா. அது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு நேர்கோடு, இன்னொரு ஜாதகத்துக்கு கோணக்கோடாயிரும். அப்போ அது இன்னும் வேறு ஜாதகத்துக்கு அதுதான் நேர்கோடாக இருக்கும். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறது, இந்த நிதானத்தை கண்டுபிடிக்கிறது தான் சார். கிட்டத்தட்ட இந்த ஜோசியம் படிக்கிறது பெட்ரோமாஸ் லைட்டு பருத்தி விடுற மாதிரி. அதாவது அதை ஒரு நேக்காக பொருத்தணும், இல்லாட்டினா மொத்தமாக பிடிங்கிக்கான். அண்ணே இதுதான் வேண்டிலான்ட்டு போயிடுவாங்க, சரியா. இது எப்படின்னே எரிங்க அப்படின்ட்டு போயிடுவான். அதனால் அந்த நேக்கு கண்டு ஆரம்பிச்சு விட அந்த பற்ற வைக்கணும் இல்லையா, அது கண்டு காற்றடிக்கணும். நிறையா காற்றடித்தாலும் எரியாது. அப்போ அது மாதிரி இது ஒரு டைப்பான விஷயம். டீப் லைட் மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும், எரியாது. எது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கரெக்டாக படிச்சிருப்பான். நம்ம படித்தது அப்படியே அந்த ஜாதகத்தில் இருக்கான், அந்த ரூல்ஸ் படியே சொல்லுவான். அப்படி இல்லைங்களே அப்படிம்பாங்க சிம்பிளாக, சரியா. அப்போ கன்ஃபியூஸ் ஆகி போயிடும் நமக்கு. அப்போ அது மாதிரி நம்மளை நிறையா டெஸ்ட் பண்ண கூட வரலாம். ஸோ இது வந்து ஒரு பிரமாதமான கலை சார், கம்பு சுற்றுற கலை. அதாவது விர்ச்சுவல் கம்பு சுற்றுவோம் நம்ம. அந்த பார்ட்டி வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவங்க முன்னாடியே விர்ச்சுவலாக கம்பு சுற்றுறோம் இல்லையா, அது மாதிரி சுற்றுறதுக்கான அமைப்பு. அப்பேற்பட்ட இந்த ஜோசியத்தை கையில் எடுத்த நமக்கு கொடுத்த, நம்ம கையில் எடுத்தேன்னு சொல்ல முடியாது, நமக்கு கொடுத்தது யார் கொடுத்தா? முருகப்பெருமான் தான் கொடுத்தாரு ஜோசியத்தை. என்ன காரணம்? ஜோசியம் வந்து அகஸ்தியருக்கு முருகன் தான் முதல்ல உபதேசம் பண்ணார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதுவும் திருச்செந்தூரில் தான் உபதேசம் பண்ணான்னு சொல்லுவாங்க. செல்லடிக்கும் தடவரையில்னு பிரமாதமான பாட்டு உண்டு அதுக்கு. அப்போது அந்த முருகப்பெருமான் கொடுத்த ஜோதிடம், அதே மாதிரி தமிழ் கடவுள் கொடுத்த ஜோதிடம். சார் தமிழுக்குன்னு ஒரு கடவுள், மொழிக்கு ஒரு கடவுள்னால் நம்ம மொழிக்கு மட்டும்தான் சார், முருகன் மட்டும்தான். நீங்கள் இங்கிலீஷ் கடவுள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை வந்து தெலுங்கு கடவுள், கேரளா கடவுளில் கேரள மொழி கடவுள் இருக்காரா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்மால் தான் வாழ்ந்திருக்கான், சும்மா பிரமாதமாக வாழ்ந்திருக்கான். அதாவது ஒவ்வொன்றையும் அனுபவிச்சு வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த வகையில் தான் வந்து தமிழுக்கு கடவுள் அப்படிங்கிறது முருகனை கொடுத்தான். அந்த முருகன் கொடுத்த அந்த சக்தியினால தான் நம்ம மொழியை பேசுகிறோம், ஜோசியத்தை பார்க்க போகிறோம், ஜோசியத்தில் சக்ஸஸ் ஆக போகிறோம், சரியா. அந்த சக்ஸஸை ஆண்டவன் நம்ம எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுவார். பரணி மாதிரியான ஒரு மிகச்சிறந்த குருவாக நீங்களும் பின்னால் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளேன்னு அந்த முருகப்பெருமானை வேண்டிட்டு நமது நண்பர்கள் அனைவரும் ஆள்போல் தலைதளைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை